ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட டாக்குமெண்ட்ஸ் பிபிடி எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற டாப்பிக்கை நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, நம்ம பைத்தான் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்லேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. அண்ட் நானும் என்ன பண்ணுறேன், நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம்னா, வி ஆர் யூசிங் அ டூல். என்ன யூஸ் பண்ணோம்னா, நம்ம IDLE அப்படின்ற ஒரு எடிட்டரை தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம யூஸ் பண்ணிட்டு அதில் தான் நம்ம கோட் அடிச்சுட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு கிளாஸில் வாட் வி ஆர் கோயிங் டு டு திஸ், இந்த IDLEன்ற டூல் இல்லாமல் we are going to use another software. இந்த சாஃப்ட்வேர்ன்றது நீங்க Ansible உங்க கிளாஸ்ல வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. எல்லாருக்குமே வாய்ஸ் லோவா இருக்கா? So voice break ஆகுது. So voice low இருக்கு, break ஆகுது. வாய்ஸ் கிளியரா இல்லைங்க ப்ரோ. சார் கொஞ்சம் கிளியரா இல்ல சார். Brother, are you feeling well? Voice low-ஆ இருக்குங்களா இல்ல திங்க் மைக் ப்ராப்ளமா தெரியல. Sir, is it fine now? பெட்டர் மெத்தட். நான் கொஞ்சம் பெட்டர் ஓகேவா இருக்கு. Yeah, and I'm not feeling well, so I have severe cold, so my automatic voice cancellationல it is stopping it, so அதுதான் problem. தெரியுது பிரதர் வாய்ஸ்லேயும் யூ நாட் ஃபீலிங் வெல். Okay, so let's see if இன்னும் still if it is not audible or ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா we will try to reschedule it also, but I don't have any fever or body pain, but only just severe cold, so throat full-ஆவே infected. Let's see how it goes. Okay guys, so நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பைத்தான் பார்த்தோம். அண்ட் பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம பேசிக்ஸ் லைக் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், டைப் காஸ்டிங், ஹவு டு பிரிண்ட் சம்திங், இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு நம்ம கொஞ்சம் சேம் கலெக்ஷன்ஸ், இஃப் அண்ட் எல்ஸ், லூப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி டாபிக்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே ரியல் டைம்ல பைத்தான் எங்க யூஸ் பண்றாங்க அதை பத்தி நம்ம at the end of the day நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் let us start with Python collections. ஸோ ஃபர்ஸ்ட் பட் பைத்தான் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக் நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா IDLE அப்படின்ற ஒரு டூலை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், we were using it. அந்த IDLEன்றது கொஞ்சம் ஓல்டுங்க. ஏன்னா அந்த IDLEன்ற சாஃப்ட்வேர் யார் கொடுத்தாங்கன்னா பைத்தான் கம்பெனி என்ன பண்ணியிருக்கான், நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணனால நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இந்த சாஃப்ட்வேரை கொடுக்குறேன், இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க வேணும்னா சும்மா கோடை பேசிக்கா ரைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பட் ஆனா நம்ம டெவாப்ஸ் கிளாஸஸ்லயே நிறைய ஸ்கிரிப்ட்லாம் அடிப்போம், லைக் Ansible பிளே புக்ஸ், டெரஃபார்ம் ஸ்கிரிப்ட், டாக்கர் ஃபைல்ஸ், ஜென்கின்ஸ் ஃபைல்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ we will be using a software which is called as Visual Studio Code. ஓகே, ஸோ நம்ம இந்த Visual Studio Code தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த Visual Studio Codeல we will migrate our Python. ஸோ என்னோட மெஷினில் இப்போதைக்கு Visual Studio Code கிடையாது. லைக் இஃப் ஐ சர்ச் ஃபார் Visual Studio Code, ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி பீன் ப்ரெசென்ட். ஓகே,
பட் ஆனால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, லெட் மீ ஷோ யூ. லெட் மீ கோ டு கூகுள். சாரி. ஸோ சர்ச் ஃபார் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே அஃபிஷியல் லிங்க் வரும். இந்த லிங்க்ல இருந்து லெட் மீ okay, so I'll be having this download for Windows button. So let me copy this link and உங்களோட chat boxல நான் paste பண்ணிடுறேன். Okay, so download for Windows. Okay, so when I click download for Windows, automatically எனக்கு என்ன ஆகும்னா it will be downloaded my local machine. இதை நான் double click பண்ணனா I'll be getting I accept the agreement, next install, அவ்வளவுதாங்க. ஸோ அப்போ நான் கொடுத்துருக்க chat பாக்ஸில் நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு I accept the agreement, next இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெஷினில் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற சாஃப்ட்வேர் will be installed in your machine. So now let me cancel this. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி விஸ்வல் ஸ்டுடியோ கோடுன்ற சாஃப்ட்வேர் இருக்கிறனால நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். So let me close this. So now let me open Visual Studio Code from my machine. Just a second, guys. Yes. Okay. So நான் இப்போ போயிட்டு Visual Studio Code அப்படின்னு ஓப்பன் பண்ணனா, when I open it for the first time, எனக்கு வெல்கம் அப்படின்ற ஒரு பேஜில் I'll be getting my Visual Studio Code. And கலர் கோடிங் மட்டும் நான் இப்போ போயிட்டு என்னோட ப்ரெஃபரன்சஸில் போய் I've changed the color theme to white color background. ஸோ ஒயிட் கலர்லேயே நம்ம கோடை டைப் பண்ணுவோம். ஸோ நவ் ஹியர் லெட் மீ க்ளோஸ் திஸ் வெல்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஐ வர் யூஸிங் அ பைத்தான் ஃபைல். ஸோ லெட் மீ கோ டு ஃபைல், லெட் மீ கோ டு ஓப்பன் ஃபைல் அண்ட் என்னோட டெஸ்க்டாப்பில் weekend.py நேமில் ஐ வில் பி ஹேவிங் அ பைத்தான் ஃபைல். அதை நான் கிளிக் பண்ணி லெட் மீ கிளிக் ஓப்பன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னென்னா லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன கோட்லாம் அடிச்சிருந்தோமோ அது எல்லாமே இங்கே வந்திருக்கு. அது கூடவே இங்கே நம்மளுக்கு ஒரு do you want to install the recommended Python extension அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ஒரு பாப்அப் விண்டோவும் வருதுங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி என்னோட கம்ப்யூட்டரில் பைத்தானுன்ற சாஃப்ட்வேர் நம்ம நேற்று தான் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1, அந்த பைத்தான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி இருக்கணும். அதுதான் ப்ரீ ரெக்வசைட். ஏன்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாதான் அது கூடவே இன்டர்பிரட்டார்ன்ற டூலும் உங்கள் மெஷின்குள்ளே இன்ஸ்டால் ஆகி வரும். ஸோ ஆஃப்டர் இன்டர்பிரட்டார் இஸ் இன்ஸ்டால்ட், இப்போ நம்ம அலாங் வித் இன்டர்பிரட்டார் அதுக்கு மேலே செகண்ட் ஸ்டெப்பு தான் இந்த விஸ்வல் ஸ்டுடியோ கோடுன்றது இன்ஸ்டால் பண்ணுறது. சில பேர் இந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாமலே டேரெக்டாக விஸ்வல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு கோட் ரன் ஆகலன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ரிமெம்பரிங் தட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப்பாக install Visual Studio Code in your machines. So with this in mind, நான் இப்போ Visual Studio Code ஓப்பன் பண்ணிட்டேன், பைத்தானையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடை எப்படி ரன் பண்ணுறதுக்குன்னு ஐடியாவே இல்லை. ஸோ ரன் பண்ணுறதுக்கு யூ நீட் அ எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் என்னன்னா பிளகின் மாதிரி, ஆட்-ஆன்ஸ் மாதிரி. இந்த Visual Studio Code பைத்தான் கோடை ரன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவை. ஸோ லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னாலே எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். எனக்கு ஒரு பாப்அப் விண்டோலையும் இந்த மாதிரி நீங்கள் பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சது. பட் நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன். நீங்கள் அதிலே டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணலாம். பட் மேனுவலாக நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூ வில் பி ஹேவிங் திஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் டேப். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே எக்ஸ்டென்ஷன் சர்ச் பண்ணலாம். ஐ வில் சர்ச் ஃபார் பைத்தான். ஸோ இப்போ பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ண உடனே யூ வில் பி கெட்டிங் டாப்லேயே official verified tick mark oda Python அப்படின்ற பேர்ல there is an extension. So I'll be clicking on that extension and I'll click on this install button. இங்க install அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த எக்ஸ்டென்ஷனோட மெஷின் இன்ஸ்டால் ஆயிருங்க. இது கூடவே நிறைய எக்ஸ்டென்ஷன் வரும். அது எல்லாமே பை டிஃப்ரெண்ட் பீப்புள். ஒரிஜினலாக அஃபிஷியல் எக்ஸ்டென்ஷன் எதுனா உங்களுக்கு வெரிஃபைடு டிக் மார்க்கோட இந்த மாதிரி இதுதான் பைத்தான் விஸ்வல் ஸ்டுடியோக்கு நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணணும்னா திஸ் இஸ் த அஃபிஷியல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே இன்ஸ்டால் அப்படின்ற பட்டன் கொடுத்தாலே இப்போ இந்த
extension is installing in my Visual Studio Code, and hereafter I can run my Python. So let us wait for a few seconds, let it install. Okay, so I think the installation is complete. Yeah, so இப்போ இங்க பார்த்தீங்கனாலே பார்க்கலாம் அந்த திருப்பி வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் let me close that. Installation is completed. ஏன்னா இங்க uninstall, disable அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்திருக்கு. So now Python extension is installed. இப்போ நீங்க இதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த கோட்ல ஸோ weekend.py அப்படின்ற கோட்ல பாட்டம் ரைட் கார்னருங்க. ஸோ பாட்டம் ரைட் யூ கேன் see here 3.11.4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க பைத்தான் வெர்ஷன் வந்திருக்கணும். அப்படி இங்க வரலனா இந்த இடத்துல உங்களுக்கு செலக்ட் இன்டர்பிரட்டார் அப்படின்னு வரும். மீனிங் இந்த நம்பருக்கு இந்த 3.11 கிளிக் பண்ணாலே உங்க மெஷின்ல நீங்க எங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த பாத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்க என்டையர் கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணி, ஏன்னா நீங்க 3.10 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், 3.11 வச்சுக்கலாம், 3.7.2 வச்சுக்கலாம், மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் பைத்தான் நீங்க வச்சுக்கலாம். எந்த வெர்ஷன் ஆஃப் பைத்தான்ல நீங்க இந்த கோடை ரன் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பாட்டம் ரைட்ல இதை செலக்ட் பண்ணீங்கனாலே ஆல் த லிஸ்ட் ஆஃப் பைத்தான் வெர்ஷன்ஸ் வரும். அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கனாலே இங்கே செலக்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஹவு டு ஐ ரன் திஸ்? ஸோ நான் சிம்பிளா என்ன பண்றேன், print. So I'll say print hello world, and இப்போ top right cornerல you will be having this run button. So run python file அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த run python file நீங்க கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா கீழே ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆயிட்டு, ஸோ டெர்மினல் இஸ் நத்திங் பட் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ விண்டோஸ்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கமாண்ட் ப்ராம்ப்டும் இந்த டெர்மினலும் ஒன்று தான். நீங்கள் சைட் பை சைட் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும். விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், யூசர் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சேம் தான். நான் எஸ்டர்டேஸ் கிளாஸில் ஒருத்தங்க எனக்கு ஒரு டவுட்டும் கேட்டிருந்தீங்க. என்ன டவுட்னா, நான் ஒரு ஷெல் எப்படி ரன் பண்ணுவேன்னா எஸ்ஹெச் ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் எஸ்ஹெச் லைக் மெயின் டாட் எஸ்ஹெச் இந்த மாதிரி யூ வில் பி ரன்னிங் எ ஷெல். அதே மாதிரி பைத்தான் எப்படி ரன் பண்ணுறது, பைத்தான் 3 ஸ்பேஸ் நான் என்ன சொல்லித்தேன்னா உங்களோட ஃபைல் நேம் .py இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் ரன் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ இங்கேயும் அதே தான் ரன் ஆகுது. ஆக்சுவலாக இந்த பைத்தான் 3 ஃபைல் நேம் .py தான் இங்கே ரன் ஆகிற கமாண்ட். ஆனால் அந்த பைத்தான் 3யை அவன் மொத்தமாக அந்த லொக்கேஷன் கொடுக்குறான். எப்படின்னா சி யூசர்ஸ் அட்மின் அப்டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸில் பைத்தான் exe இருக்கு. அதுதான் அந்த பைத்தான் 3க்கு அர்த்தம். இங்கே தான் பைத்தான் இருக்கு. இதை வச்சு சி யூசர்ஸ் அட்மின்ல இருக்கிற என்னோட weekend.pyல இருக்கிற என்னோட அந்த பைத்தான் ஃபைலை ரன் பண்ணேன். ஸோ எவ்ரி டைம் யூ கிளிக் ரன் பைத்தான் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கமாண்டை இதெல்லாம் ஓகே. ஸோ எவ்ரி டைம் when you click run, ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ரன் பண்ணும்போதும் உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி இந்த ஃபைலை படிச்சு தான் டாப் டு பாட்டம் ரன் படிச்சு தான் உங்களுக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம செஷன் பிகினிங்லேயே நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா we have changed from ஐடியலின்ற பைத்தான் கொடுத்துருக்கிற எக்ஸ்டென்ஷன்ல இருந்து விசுவல் ஸ்டுடியோ கோடுன்ற எக்ஸ்டென்ஷனுக்கு இப்போ நம்ம மைக்ரேட் ஆயிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம ஒரு 4 டாபிக்ஸ் கலெக்ஷன்ஸ், இஃப் அண்ட் எல்ஸ், லூப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு 4 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா we will be done for the day. அதுக்கப்புறம் we will talk about பைத்தான் வச்சு ரியல் டைம்ல எங்கெங்க எப்படி யூஸ் பண்றாங்க அதெல்லாத்தையும் நம்ம பேசலாம். பட் பிஃபோர் கோயிங் இன் டு தோஸ் செக்மெண்ட்ஸ், இது வரைக்கும் இப்போ நான் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல எனி டவுட்ஸ் அண்ட் இஸ் மை வாய்ஸ் கிளியர்? என்னோட வாய்ஸ் இப்போதைக்கு கிளியரா இருக்கா? இஸ் இட் ஃபைனா? இஸ் இட் ஆடியபிளா? அதுவும் ஒரு அக்னாலேஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா we can get into the next segment. Clear, sir. Clear, sir. Clear, sir. மித்ரன் இன்னும் டவுட் மித்ரன். இப்போ இது நான் இன்ஸ்டால் பண்ண மேக்ல. ஸோ என்ன பண்ணுதுன்னா இன்னொன்று ரன் அண்ட் டீபக்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. அது எதுக்கு மித்ரன்? நம்ம Terminal லெஃப்ட் left side ல. பார்ப்போங்க. ஓகே ஓகே. ஓகே கேஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த செக்மெண்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் டைரக்டாகவே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பைத்தான்ல இருக்கிற டாபிக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் கலெக்ஷன்ஸ். ஓகே,
ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னது? ஸோ வாட் இஸ் கலெக்ஷன், வாட் டஸ் இட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ லைட்டாக லெட் மீ ஜூம் ஆல்சோ. திஸ் ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ஸோ இப்போ கலெக்ஷன்ஸ் அப்படின்றது நம்மளோட அடுத்த டாபிக். அண்ட் ஹேஷ்டேக் போட்டு ஒரு லைன் எழுதுனாலே அது ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்டோர் 10 numbers in Python அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டோர் 10 நம்பர்ஸ்னா a equal to 1, b equal to 2, and அதே மாதிரி c equal to 3. இந்த மாதிரி I have to keep on going. equal to 7. Okay. So இப்போ ஏன்னா இது வரைக்கும் நீங்க பார்த்த டாபிக்ல you can create one variable and you will store one data inside your variable. ஒரு டேட்டானா ஒரு நம்பர் இல்லை ஒரு ஃப்ளோட்டு, ஒரு ஸ்ட்ரிங்கு, பூலியன், அந்த மாதிரி ஒரு டேட்டா தான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நான் 10 நம்பர் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஐ ஹேவ் டு கிரியேட் 10 வேரியபிள்ஸ். இதுவே நான் ஒரு 20 நம்பர் ஸ்டோர் பண்ணணும்னா அப்போ ABCDEFGH நான் எழுதிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்போ வாட் ஐம் கோயிங் டு டு இஸ், அப்போ தான் நம்மளுக்கு இந்த நியூ டாபிக் விச் இஸ் கால்ட் அஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வரப்போகுது. இதுவும் டேட்டா டைப் கேட்டகரி கடியில் தான் வரும். பட் வாட் இஸ் கலெக்ஷன்ஸ்னா, இனிமே ஒரே வேரியபிள்குள்ளேயே நீங்கள் மல்டிபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1, அண்ட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு A வேரியபிள்குள்ளேயே நான் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மல்டிபிள் வேல்யூஸை நான் என்ன பண்ணணும்னா, என்னோட ஒன் ஆஃப் த பைத்தான் கலெக்ஷன்ஸ்க்கு நான் அசைன் பண்ணணும். வி ஹாவ் லிஸ்ட், டியூப்பிள், செட் அண்ட் இன்னொன்று இருக்கு டிக்ஷனரி. அது என்ன நம்ம அடுத்து பார்ப்போம். பட் லிஸ்ட், டியூப்பிள், செட்னு சொல்லிட்டு வி ஹாவ் 3 கலெக்ஷன்ஸ். இதில் இப்போ நான் லிஸ்ட்டில் அசைன் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு யூஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸோ லிஸ்ட் இஸ் டினோட்டட் பை ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட 1ல் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் 10ல் ஒரு க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் போட்டேன்னா இனிமே இது ஒரு லிஸ்ட் டேட்டா டைப் ஆர் லிஸ்ட் கலெக்ஷன் சொல்லலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டில் I'll use print A and also type of A. And நீங்கள் இப்போ நோட்டீஸ் பண்ணலாம், நான் டைப் பண்ணும்போதே இந்த மாதிரி ட்ராப் டவுன் பாக்ஸ் வரும். இப்போ தான் நான் சொல்லும் பார்க்குறேன். ஸோ P அப்படின்னு நான் ஒரு லெட்டர் டைப் பண்ணாலே, P அப்படின்னு ஒரு லெட்டர் டைப் பண்ணாலே இந்த மாதிரி இதுக்கப்புறம் பைத்தானில் Pன்ற வார்த்தையில் என்னென்னலாம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த லிஸ்ட் எல்லாமே காமிக்கும். ஸோ இது வந்து நம்மளோட இந்த எக்ஸ்டென்ஷன் வழியாக உள்ள வந்தது. ஸோ when I install this extension, இதில் இங்கே இன்டெலிசென்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த இன்டெலிசென்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு மாடர்ன் எடிட்டர். விசுவல் ஸ்டுடியோ கோடுன்றது ஒரு மாடர்ன் எடிட்டர். ஸோ இந்த காலத்து லேட்டஸ்ட் இந்த ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் லைக் கோடு அடிக்கும் போதே அடுத்து இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறது. நீங்கள் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா இந்த லைன் ஆஃப் கோடில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த எக்ஸ்டென்ஷனே நம்மளுக்கு காமிச்சிடும். ஸோ வித் தட் இப்போ நான் டைப் பண்ண அதுவே எனக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் TYP அப்படின்னு அடித்தாலே டைப் அப்படின்னு வரும். டேப்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோஃபில் ஆயிடும். ஸோ பிரிண்ட் த டைப் ஆஃப் A. ஸோ இப்போ நான் என் கோடை ரன் பண்ணனா யூ கேன் see இந்த அவுட்புட் ஸ்க்ரீன். கீழே நீங்கள் அவுட்புட்டில் பார்க்கலாம். ரன் பண்ண உடனே எனக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 to 10 அண்ட் இட் பிலாங்ஸ் டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவுட்புட் வருதுங்க. அப்போது கலெக்ஷன்ஸ்ன்றது என்னன்னா, ஒரே வேரியபிள்குள்ள மல்டிபிள் டேட்டாஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தேட் வில் பி கால்ட் அஸ் அ கலெக்ஷன். அண்ட் சிமிலர்லி நீங்கள் ஒரே டேட்டா டைப் தான் ஸ்டோர் பண்ணணும்னு கூட கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்டீஜர் தானே இருக்குது. நீங்கள் இன்டீஜர் தான் வைக்கணும்னு இல்லை. நீங்கள் 2.88 இங்கே ஒரு 4 தூக்கிட்டு ஒரு பூலியன் ஃபால்ஸு அண்ட் வேற நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்போம், ஹலோ ஆர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு. I'll put a string and திருப்பி ஒரு 9.99 and 10. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வச்சிருக்கேன். லைக் இன்டீஜர், ஃப்ளோட், இன்டீஜர், பூலியன், இன்டீஜர், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆஃப் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ண ஐ கேன் see here எனக்கு ஸ்டில் சேம் அவுட்புட் தான். இட் பிலாங்ஸ் டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ லிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ லிஸ்ட் இஸ் நத்திங் பட் ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ். மல்டிபிள் டேட்டா டைப்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தட்ஸ் இட். அந்த லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னா பை யூஸிங் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ லிஸ்ட். ஸோ இதே மாதிரியே
நம்மளுக்கு இன்னும் டிஃப்ரென்சஸ் இருக்கு. என்னன்னா, இப்போ நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பதில் parenthesis யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் டியூபிள். கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் செட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், லெட் மீ கோ டு ஹியர். இங்கே ஸ்கொயர் பிராக்கெட்டை தூக்கிட்டு லெட் மீ புட் அ parenthesis and let me run this code and let us see what happens. இப்போ நான் ரன் பண்ணனா it will show me இனிமே இது பேர் லிஸ்ட் கிடையாது, இனிமே இது பேர் டியூபிள் அப்படின்னு வருது. அண்ட் அதே மாதிரி இந்த parenthesis தூக்கிட்டு let me put curly bracket and இங்கேயும் ஒரு curly bracket. நான் ஜஸ்ட் அந்த பிரேசஸ் தான் சேஞ்ச் பண்றேன், ஸ்கொயர் டு கர்லி டு parenthesisன்னு. நான் ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ணும்போதும் எனக்கு என்ன ஆகுதுன்னா கர்லி பிராக்கெட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ ஆர்டரிங்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. நான் இதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ வி ஹாவ் அ லிஸ்ட், வி ஹாவ் அ டியூபிள் அண்ட் வி ஹாவ் அ செட். அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ், லிஸ்ட், டியூபிள், செட்டன். எப்படி நம்ம ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்றது, ஒரு டியூபிளை கிரியேட் பண்றது, எப்படி நம்ம ஒரு செட்டை கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு வி ஹவ் ஜஸ்ட் சீன் அன் எக்ஸாம்பிள். ஆனால் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் இன்டெப்தா லிஸ்ட்னா என்ன, அதோட ஸ்மால் கேரக்டரிஸ்டிக்ஸ், டியூபிள்னா என்ன அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், செட்னா என்ன அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை நம்ம பார்ப்போங்க. ஸோ இப்போ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் லிஸ்ட் இட் செல்ஃப். இப்போதைக்கு நம்ம செட்டெல்லாம் எடுத்துருவோம், டியூபிள்லாம் எடுத்துருவோம், லிஸ்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி லெட் அஸ் see an example. ஸோ இப்போதைக்கு ஐ ஹாவ் அ லிஸ்ட். இப்போ என்கிட்ட நான் கோடை ரன் பண்ணனா, திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ரன் பண்ணுறேன். இப்போ என்னோட கோடை ரன் பண்ணனா ஐ ஹாவ் அ லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்ட்டுக்கு மொத்தமாக 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. என்னன்னா, லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்டு. ஒரு வார்த்தை ஆர்டர்டு அப்படின்னு. ஆர்டர்ட்னா என்னன்னா, நீங்க பைத்தான்ல ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றீங்களாங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பைத்தான் என்ன பண்ணும்னா இந்த லிஸ்ட்டுக்கு சில நம்பர்ஸ் அசைன் பண்ணும். அந்த நம்பர்ஸ் என்னன்னா இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 0, இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3 அண்ட் இதுக்கு 4, 5, 6, 7, 8 and 9. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இப்படி இண்டெக்ஸஸ் அசைன் பண்ணும். ஸோ இது பேர் இண்டெக்ஸ், ப்ளூரல்ல இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம், DEXES. ஓகே, ஸோ இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ளூரல்ல இருக்கு. ஸோ இப்போ நான் வெறுமனே பிரிண்ட் ஏன்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா எனக்கு அவுட்புட்ல மொத்த லிஸ்ட்டும் தான் வருது. ஸோ கேன் see here I got the entire list. ஆனால் இதுவே ஏல ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், மீன்ஸ் வேர்ல்டு மட்டும் இல்லை ஃபால்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த ஏ பக்கத்துலேயே நீங்கள் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து யூ கேன் மென்ஷன் அ இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 6 அப்படின்னு நான் இங்கே கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரிண்ட் ஏ ஆஃப் 6 அப்படின்ற அர்த்தம், ஏன்ற லிஸ்ட்ல 6th எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணு. அப்போ இந்த கோடை ரன் பண்ணனா எனக்கு வேர்ல்டு மட்டும் அவுட்புட்ல வரும். அண்ட் இன்னொரு பாயிண்ட், நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பைத்தான், ஜாவா, ஆல்மோஸ்ட் ஆல் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்மளோட நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே எங்கேருந்துன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 0, 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அண்ட் இட் இஸ் கீப் ஆன் கோயிங். ஸோ அப்போ இந்த 6th எலிமெண்ட்ன்றது ஆக்சுவலாக 7 பிகாஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால. அண்ட் இது இண்டெக்ஸஸ் 0, 1, 2, 3ன்றது நம்ம கவுண்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ இதுவே பெரிய லிஸ்ட்டாக இருக்குது, எப்படி நான் இப்படி கவுண்ட் பண்ணுறது முடியாதே, கஷ்டமாக இருக்குமே, அதெல்லாம் பற்றி நம்ம ஃபியூச்சரில் ஒரு I'll be giving you a task, அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்டு. ஆர்டர்னு என்னன்னா, நீங்கள் பைத்தானில் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக 0, 1, 2, 3ன்ற நம்பர்ஸ் உங்களுக்கு அசைன் ஆயிருங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த லைனை ஒரு கமெண்ட் தான். ஸோ அந்த லைன்ன்றது ஒரு கமெண்ட்டு. அப்போ நான் இப்போ எனக்கு ஃபால்ஸ்ன்றது அவுட்புட்டாக வேணும்னா 0, 1, 2 and 3 தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. அப்போ நான் இங்கே A of 3ன்னு கொடுத்தேன்னா வெறும் ஃபால்ஸ் மட்டும் அவுட்புட்டில் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக மெமரியில் உங்களோட லிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி இண்டெக்ஸஸ் அசைன் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் நம்மளோட ரெப்ரசன்டேஷனுக்காக இங்கே ஒரு கமெண்ட்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் இது தாங்க உங்களோட இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் சிமிலர்லி இப்போ நம்ம ஆர்டர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, லிஸ்ட் இஸ் சேஞ்சபிள். ஸோ லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்ட் அண்ட் ஆல்சோ சேஞ்சபிள். சேஞ்சபிள் மீனிங்
எப்போ வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம் இந்த சென்ஸ் லைக் எனக்கு இந்த எலமெண்ட்ல ஃபால்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா ஐ கேன் டூ இட். ஸோ என்ன பண்ணுறேன், என்னோட இண்டெக்ஸில் A6 அதில் வேர்ல்டு இருக்கு. அதை எனக்கு என்னன்னா ஒரு 666 6666 இந்த மாதிரி எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்றேன். A6 is equal to hereafter 6666 அப்படின்னா A6ல என்ன இருக்குன்னா வேர்ல்டுன்னு இருக்கு. அது டெலீட் ஆயிட்டு புது வேல்யூ 6666 அப்படின்றது உள்ள வந்து உட்காந்துரும். அதை நான் எப்படி பார்க்கலாம்னா print A அப்படின்னு நான் கொடுத்து இப்போ என் கோடை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். யூ கேன் see here முதல்ல print A கொடுக்கும்போது எனக்கு வேர்ல்டுன்றது இடத்துல இப்போ நான் print A கொடுக்கும்போது எனக்கு 6666ன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் ஆயிருச்சு. அப்போ நான் எப்போ வேணாலுமே என்னோட லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட் நான் என்ன பண்ணிக்கலாம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம் ஆர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மாடிஃபையபிள் ஆர் சேஞ்சபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, மாடிஃபை. அண்ட் another point is ordered. அண்ட் ஃபைனலாக ஸோ லிஸ்ட்ல நம்ம லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்ட். எப்போ வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி இட் அலௌஸ் டூப்ளிகேட் மெம்பர்ஸ். அலௌஸ் டூப்ளிகேட் மெம்பர்னா இப்போ என்னோட லிஸ்ட்ல எக்ஸ்ட்ராவாக நான் என்ன பண்ணிடுறேன், சில 1 ஆட் பண்றேன். லைக் 1. ஓகே, ஸோ இப்படி நான் ஒரு மல்டிபிள் 1 ஆட் பண்றேன். இப்போ நான் கோடை ரன் பண்ணாலும் எனக்கு அவுட்புட்ல இந்த 111 எல்லாமே இருக்கும். அப்படின்னா என்னன்னா நீங்க உங்க லிஸ்ட்டுக்குள்ள டூப்ளிகேட் வேல்யூஸ் கூட வச்சுக்கலாங்க அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட். ஸோ அலௌஸ் டூப்ளிகேட்ஸ். டன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் இன் த சென்ஸ் ஒரு லிஸ்ட்னா என்ன, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு லிஸ்ட். லிஸ்ட்ன்றது ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும். நீங்க எப்போ வேணா அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆர்டர் நம்மளுக்கு லிஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸஸ் அசைன் ஆயிரும். அண்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேவ் கிவன் யூ an introduction of list. பட் ஆனால் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல எந்த விதமான டாஸ்க் ஆர் ஹோம்ஒர்க் எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை. பட் இன்னைக்கு செஷன்ல ஐ வில் பி கிவிங் யூ a lot of task and lot of things to do. So what I'll do is let me open this. Let me go to a zip file, python materials அப்படின்னு ஒரு zip file இருக்கும். அதுல list function அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். So let me zoom in this document. ஓகே, ஸோ கொஞ்சம் அண்டர்லைன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு வராது. அந்த இல்லைண்ணா நார்மலாக இதுனா உங்களுக்கு நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஒரு ஆக்சுவலாக I'll be sharing you a zip file. பைத்தான் மெட்டீரியல்ஸ்னு ஒரு zip file நான் என்னோட மென்டாஸ்க்குலாம் கொடுத்துட்டேன். they will be sharing it to you. அண்ட் இன்னைக்கு செஷன் முடிஞ்சோன்னா அகெயின் ஐ வில் பி சென்டிங் இட் டு தெம். தே வில் பி அகெயின் ஷேரிங் இட் டு யூ. அண்ட் இந்த செஷனோடையே நான் அடிச்சிட்டு இருக்க இந்த பைத்தான் கோடும் இப்போ ஆல்மோஸ்ட் 119 லைன்ஸ் கிட்ட இருக்கும். இது ஒரு 200 லைன்ஸ் ஆஃப் கோடு கிட்ட வரைக்கும் போகும். ஸோ அந்த 200 லைன்ஸ் ஆஃப் கோடு நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் அலாங் வித் இட் ஐ வில் பி ஷேரிங் யூ அ ஜிப் ஃபைல். இந்த ஜிப் ஃபைலில் நம்மளுக்கு AWS அந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டு ரியல் டைம் டாபிக் பார்ப்போம். அதை பற்றின ஒரு கோடு, இந்த நான் யூஸ் பண்ணுற PPT, அது கூடவே ஒரு 4 வேர்ட் டாக்குமெண்ட். இது மொத்தமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் கிரியேட்டட் ஆஸ் அ ஜிப் ஃபைல். இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் உங்களோட விண்டோஸ் மெஷினில் அன்சிப் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கிளாஸஸில் யூஸ் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஜிப் ஃபைல்லேருந்தே ஐ ஹவ் ஓப்பன்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் A to Z லிஸ்ட்டை பற்றி என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே இதில் இருக்கும். மீனிங் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த இண்டெக்ஸஸ்ல சில டாபிக்ஸ், லிஸ்ட் வித் ஆப்ரேட்டர்ஸ், அதே மாதிரி லிஸ்ட் ஃபங்க்ஷன், என்னோட லிஸ்ட்ல ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும், ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும், ஒரு எலமெண்ட்டோட இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும், ஆர் எனக்கு மொத்த லிஸ்ட்டும் டெலீட் பண்ணணும், இன்சர்ஷன், டெலீஷன், ரீஅரேஞ்சு, சார்ட்டிங், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நான் பர்ஃபார்ம் பண்ணணுமா, அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். ஸோ ஹியர் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இதை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் அ லிஸ்ட், ஒரு லிஸ்ட்னா என்னன்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன். பட் இங்கே இருக்கிற இந்த டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டையர் வாட் இஸ் அ லிஸ்ட் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ் இன்சைட் த லிஸ்ட் வில் பி கவர்ட். அண்ட் இதே மாதிரி லிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஐ ஹாவ் டாக்குமெண்ட் ஃபார் ஸ்ட்ரிங், செட், டியூப்பிள் அண்ட் லிஸ்ட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 4 டாக்குமெண்ட் ஐ ஹவ் ஷேர்ட்
அண்ட் இப்போ நான் வேணும்னா உங்களோட chat பாக்ஸில் கூட நான் zip ஃபைலை ஆட் பண்ணிடுறேன். யூ கேன் டைரக்ட்லி டவுன்லோட் இட் ஃப்ரம் த chat ஆல்சோ. ஸோ நவ் லெட் மீ ரைட் அ டாஸ்க். ஸோ இது எதுக்குன்னா ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டியூப்பிள் அண்ட் செட். ஓகே, ஸோ நீங்கள் 4 வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸ்ட்ரிங், லிஸ்ட், டியூப்பிள் அண்ட் செட். இது 4க்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டெப்த் ஆஃப் ஸ்ட்ரிங்னா என்ன, லிஸ்ட்னா என்ன, டியூப்பிள்னா என்ன, செட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிடும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூ கேன் சென்ட் தட் டு மை நம்பர் 9500877745. Okay, so my WhatsApp will be active in this number, but telephonic call within tomorrow it will be back online because it was an office phone, Android phone. Adula charger pin is not working, so currently it is in repair. So but WhatsApp web irukkranaala I'll be replying to your messages, but call after tomorrow you can call it to me. And now ipo ungala chat box liyume let me upload that file into your chat box. Just a second. Okay, so it's uploading. Okay, so இப்போ உங்களோட chatல since some of you may have been using my mobile phone to see this lesson, some of you may be in laptops. So suppose if you are in a laptop, you can directly open the chat window and you can download this Python material zip file, and from there you can get all the documents. But இப்போதைக்கு first task என்னன்னா உங்களோட 4 word document நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே லிஸ்ட், டியூப்பிள், செட், ஸ்ட்ரிங் அதை பத்தின இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு A to Z கிடைச்சிருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு லிஸ்ட்னா என்னன்னு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அது கூடவே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டியூப்பிள்னா என்ன, ஒரு செட்னா என்ன, அதை இப்போ நம்ம பார்க்க போறோம். லிஸ்ட் தாங்க மேஜர் திங். 90% ஆர் மோர் தென் 90% லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டியூப்பிள்க்கும் லிஸ்ட்டுக்கும் ரொம்ப ஸ்மால் சேஞ்ச் தான், ரொம்ப ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். அது என்ன நம்ம பார்ப்போம். ஸோ நவ் லெட் மீ புட் திஸ் ஹெட்டிங் as a tuple. Okay, so let me put it as a tuple, and இங்கே let me put those lines in comment. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு parenthesis போட்டுட்டேன். So now if I run this code, hereafter it will be called as a tuple. எனக்கு அவுட்புட்டில் லிஸ்ட்டுக்கு பதில் டியூப்பிள்னு வருது. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைடு. என்ன சாட்டிஸ்ஃபைட்னா tuple also allows duplicate members. ஏன்னா நீங்கள் அவுட்புட்லேயே பார்க்கலாம் 1111 வந்திருக்குங்க. ஸோ அப்போ இட் ஆல்சோ அலவுஸ் டூப்ளிகேட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இப்போ டூப்ளிகேட் மெம்பர்ஸ் வந்திருக்கு. அண்ட் அது கூடவே நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா இப்போ நான் என்னோட டியூப்ல இருந்து லிஸ்ட் போலவே நீங்க எந்த எலமெண்ட்டை வேணாலும் இண்டெக்ஸை வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்கே ஸ்கொயர் பிராக்கெட் தாங்க கொடுக்கணும், parenthesis வராது. இங்கே ஸ்கொயர் பிராக்கெட் தான், அதுதான் சின்டெக்ஸ். இண்டெக்ஸை நீங்க அக்சஸ் பண்ணணும்னா ஸ்கொயர் பிராக்கெட் தான் கொடுப்பீங்க, இங்கே parenthesis கொடுப்பீங்க டியூப்ல கிரியேட் பண்றதுக்கு. ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ல எனக்கு எது வேணும்னா எனக்கு இந்த 9.9 என்ற அவுட்புட்டை வேணும். நான் A of 8 அப்படின்ற வேல்யூவை கொடுத்தேன்னா சிமிலர்லி ஐ வில் பி கெட்டிங் த அவுட்புட் 9.99 அப்படின்றது எனக்கு அவுட்புட் ஆக வருது. அண்ட் ஃபைனலி எனக்கு லிஸ்ட் இஸ் ஆல்சோ சப்போஸ் டூப்ளிகேட், டியூப்பிளும் டூப்ளிகேட் சப்போர்ட் பண்ணுவோம், டியூப்பிளும் ஆர்டர்ட், லிஸ்ட்டும் ஆர்டர்ட். அப்போ லிஸ்ட்டுக்கும் டியூப்பிளுக்கும் என்னதாங்க டிஃப்ரென்ஸ்? ஒரே ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். டியூப்பிள் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்ட் அண்ட் அன்சேஞ்சபிள். அன்சேஞ்சபிள்னா என்னன்னா நீங்க ஒரு வாட்டி டியூப்பில் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை மாடிஃபை பண்ண முடியாது. பட் டூப்ளிகேட்லாம் சப்போர்ட் பண்ணும், ஆர்டர்டு அண்ட் டினோட் பை parenthesis, பட் ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் இட் இஸ் அன்சேஞ்சபிள். அதனால தான் டியூப்பில் ரேராக யூஸ் பண்ணும். ரேர்னா என்னன்னா ஏதோ ஒரு சினாரியோ, எனக்கு இந்த டேட்டா
யாரும் மாடிஃபை பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்க லிஸ்ட்ல இன்சர்ஷன், டெலீஷன், அப்டேஷன் இதெல்லாம் பண்ணலாம், மாடிஃபையபிள். ஆனா எனக்கு அன்மாடிஃபைடு டேட்டா வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா அட் தட் டைம் ஐ வில் பி கோயிங் ஃபார் an example of tuple. So now let me go with an example, which is இப்போ நான் என்ன பண்றேன், a of 6 is equal to 6666 சொல்லிட்டு இந்த வேர்ல்டு 6666 ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா நான் சொன்ன மாதிரி டியூப்பிள் இஸ் அன்மாடிஃபையபிள். நீங்க ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மாடிஃபை பண்ண முடியாது. அப்போ மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் an error, டைப் எரர், டியூப்பிள் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். அப்போ நீங்க டியூப்பிளுக்கு மாடிஃபை பண்ற ஆப்ரேஷனை உங்களால பண்ண முடியாது. யூ கேன் ஒன்லி பர்ஃபார்ம் ரீட் ஆப்ரேஷன்ஸ். ரீட்னா என்னன்னா இருக்கிற டேட்டாவை எடுத்து படிச்சுக்கலாம், அவ்வளவுதான். இன்சர்ஷன், டெலிஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ல லிஸ்ட்ல பண்ணலாம், ஆனா டியூப்பிள்ல பண்ண முடியாது. அது ஜஸ்ட் ஒரு பைத்தான்ல இது ஒரு ஃபீச்சர் தான். ஃபீச்சர் என்னன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, மேண்டட்டரியா கம்பல்சரியா யூஸ் பண்ணுன்றது கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபீச்சர் விச் இஸ் அவைலபிள். உங்களுக்கு எப்போ நெசசிட்டி இருக்கோ டியூப்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல யூ கேன் யூஸ், நீங்க டியூப்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். சிமிலர்லி இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா செட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ லிஸ்ட் பார்த்தோம், செட் பார்த்தோம், சாரி லிஸ்ட் பார்த்தோம், டியூப்பிள் பார்த்தோம். ஆனா செட்டுன்றது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்டுங்க. நீங்க எக்ஸாம்பிள்லே பாருங்க, செட் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் அன்ஆர்டர்ட், ஆர்டரே கிடையாது, அன்இண்டெக்ஸ்ட் அண்ட் நோ டூப்ளிகேட் மெம்பர். ஸோ ஆர்டரும் கிடையாது, இண்டெக்ஸஸும் கிடையாது, டூப்ளிகேட் மெம்பரும் சப்போர்ட் பண்ணாது. அப்போ செட்டுனா என்னது தாங்க, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ செட்? ஸோ இப்போ செட்டுன்றது டினோட்டட் பை கர்லி பிராக்கெட். அதை வச்சு லெட் மீ ஷோ யூ an எக்ஸாம்பிள். ஸோ நான் என்ன பண்றேன், ஏ ஈக்குவல் டு ஒரு கர்லி பிராக்கெட்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு செட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த செட்ல ஒரு 3 1, ஒரு 3 A, 2 B, 2 C, பிரிண்ட் ஏன் டைப் ஆஃப் என் கொடுக்குறேன். இப்போ மொத்தமா என் செட்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, மொத்தம் ஒரு 6 7 8 9 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இப்போ என் அவுட்புட்டை ரன் பண்ண அவுட்புட்டை பாருங்களேன், ரன் அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ஏ ஒரு வாட்டி, 1 ஒரு வாட்டி, சி ஒரு வாட்டி, பி ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. எத்தனை வாட்டி டூப்ளிகேட் எலிமெண்ட் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த டூப்ளிகேட் எல்லாமே delete ஆயிடுச்சு. ஸோ அப்போ we can say it as it does not support duplicate members, so we can say no duplicates. Okay, so உங்களுக்கு it will showing it as no duplicates அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பாயிண்ட், ஸோ எனக்கு it is no duplicates and ஒவ்வொரு வாட்டி என் கோடை ரன் பண்ணும்போதும் அவுட்புட்டை பாருங்களேன் கீழே, I'll run again, I'll run again, I'll run again, I'll run again. நீங்களே பார்க்கலாம், 1C AB, 1BCA, A1BC, 1BCA திருப்பி ரன் பண்றேன். ஸோ எனக்கு CBA1, 1BCA ஒவ்வொரு வாட்டியுமே எனக்கு என்ன ஆகுதுன்னா ஐ எம் கெட்டிங் ரேண்டம் வேல்யூஸ். எனக்கு வேல்யூஸ்ன்றது எனக்கு ரேண்டமாக தான் வருது. ஸோ அதனால தான் செட் இஸ் கால்ட் அஸ் அன்ஆர்டர்ட் ஆர் ரேண்டம்னு சொல்லலாம். நீங்க அது லிஸ்ட் மாதிரி உள்ள டேட்டால மெமரியில இட் ஒன்ட் பி ஸ்டோரிங் இன் ஆர்டர் அண்ட் இட் வில் பி ஸ்டோரிங் இன் randomized order, so it will be shared as unordered, ORDERED. Okay, it will be stored in unordered way. And final aga, so what we have is, so finally list is a collection which is unordered, no duplicate members, and it is also unindexed. Unindexed என்னன்னா, இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா we have given some indexes. So நம்ம என்ன பண்ணோம்னா we have given indexes like 0 1 2 3 அப்படின்னு கொடுத்து, so 0 1 2 3 4. ஆனா at the end of the day அவுட்புட் பாருங்களேன், வரதே 4 எலிமெண்ட் தான். நான் கிரியேட் பண்ணும்போது பல எலிமெண்ட் கொடுத்திருந்தாலும் எனக்கு அவுட்புட்ல ஐம் கெட்டிங் வெரி ஃபியூ எலிமெண்ட்ஸ் இன் மை அவுட்புட்.
ஸோ இப்போ என் கோடை ரன் பண்ணனா ஐம் ஒன்லி கெட்டிங் யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் வருது, டூப்ளிகேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிருது. அப்போ செட்டில் இந்த இண்டெக்ஸஸ்ன்ற கான்செப்டுமே கிடையாது. ஸோ I'll share it as unindexed. Okay, so set is it does not support any duplicate values, it is unordered, it is unindexed. So இதுதான் நம்ம செட்னு சொல்றோம். And chatலையுமே you have been asking for Python recording, one of you உங்களோட மென்டார் கிட்ட தாங்க you'll be asking you, and one of fellow student has also shared the link. So mostly இந்த நோட்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே உங்களோட மென்டார் யார் உங்களுக்கு இன்னைக்கு இன்வைட் இருக்குன்னு அனுப்பிச்சாங்களோ அவங்க தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புவாங்க. Since I don't personally have your numbers, I cannot send it to you. I will be only getting the class invite in the டைமுக்கு இன்வைட் இருக்கு அப்படின்னு தான் வரும். பட் ரெக்கார்டிங்ன்றது உங்கள் மென்டார்ஸ் கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செட்டுனா என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். பட் ஆக்சுவலி இந்த செட்டுன்றது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வேர் வில் ஐ யூஸ் இட், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பைத்தான் அப்படின்றது மோஸ்ட்லி இட்ஸ் ரிலேட்டட் டு மேத்தமேட்டிக்ஸ். நீங்கள் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் டாபிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செட்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வென் டயக்ராம்ஸ்லாம் யூ கேன் சி திஸ் யூனியன், இன்டர்செக்ஷன், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், இன்னர் ஜாயின், அந்த மாதிரி உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் இருக்கும். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பைத்தானில் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா அதுக்கு பைத்தானே ஒரு டிஃபால்ட்டாக கொடுத்துட்றோம். இந்த மாதிரி செட்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. நீங்கள் என்னோட நான் உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் உங்களுக்கு டாஸ்காகவும் நீங்கள் ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட், டியூப்பிள், செட்டுன்னு 4 வேர்ட் டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பேன். அதில் உங்களுக்கு செட் அப்படின்ற ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லையுமே இந்த செட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த வென் டயக்ராம்ஸை காமிச்சு தான் அங்கே கோட் எக்ஸாம்பிள்ஸுமே இருக்கும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். லைக் ரியல் டைமில் இந்த செட்டுன்றது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண செட்டுன்ற கான்செப்டை பைத்தானில் யூஸ் பண்ணுன்னா தே ஹவ் கிவன் இஸ் அன் எக்ஸாம்பிள். அண்ட் ஃபைனலி நம்ம லிஸ்ட்னா என்ன, டியூப்பிள்னா என்ன, செட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அண்ட் ஆனால் இது கூடவே 4ஆவதா ஒரு டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குங்க, அதை நான் உங்ககிட்ட தான் ஒரு டாஸ்காக கொடுக்க போகிறேன். ஸோ யூ ஆர் கோயிங் டு செக் அவுட், find out what is a dictionary collection is. Okay, so இப்போ நான் உங்களுக்கு லிஸ்டட் டியூப்பிள் செட்னா என்னென்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன், இன்டெப்தா படிக்கிறதுக்கு டாஸ்க்கும் கொடுத்துட்டேன். இந்த லிஸ்டட் டியூப்பிள் செட் கூடவே கலெக்ஷன்ஸ்ல டிக்ஷனரின்னு ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு வாங்கன்றது ஒரு டாஸ்காக கொடுத்துட்டேன். அண்ட் வித் திஸ் நம்ம இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வாட் இஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் யூ கேன் டூ ஆஸ்க் மீ. மித்ரன், இப்போ மற்ற ரெண்டுலேயுமே லிஸ்ட் டியூப்ல வந்து லெட்ஸே நான் வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு நம்பர் கொடுக்குறேன். இப்போ லெட்ஸே இப்போ செட்டில் நான் ஒரு உள்ள இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுறது மித்ரன்? இண்டெக்ஸிங் யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆப்ஷன் இருக்கு அதில்? இல்லை, செட்டில் நீங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது, ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும், அது மொத்தமாக தான், அது நீங்கள் லிஸ்ட் தான் போகணும். மொத்தமாக தான் பிரிண்ட் பண்ண முடியும். பிரிண்ட் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு மொத்தமாக தான் வந்துடும், கரெக்டுங்களா? ஆமாம், நீங்கள் செட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செட்டில் அவைலபிளாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அதுவும் செட் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மேக்ஸ், not max, Python. So sure you will have an example. இதெல்லாம் தான் உங்களுக்கு செட்டில் இருக்கிற அவைலபிள் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு there is not an available option. So every time you can only print the entire group of elements தான். ஓகே, தேங்க்யூ மித்ரன். And everyone is clear, right?
சாட்ல கிளியர்னு போட்டிங்கன்னா கூட we will move on to the next step. ஒரு டவுட் இல்ல. சொல்லுங்க. லிஸ்ட்ல ஆம். டேட்டா டைப் வந்து நம்பரா கொடுத்தா மட்டும் தான் எடுத்துக்குமா? ஸ்ட்ரிங் சேம் டேட்டா டைப் கொடுத்தா பிரிண்ட் ஆகுமா? Though- 1111 இருக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ல கொடுத்தா பிரிண்ட் ஆகுமா? ஸ்ட்ரிங் இல்லாட்டி பூலியன்ல கொடுத்தா கூட பிரிண்ட் ஆகுமா? லிஸ்ட் அண்ட் டியூபிள். நம்ம ஆல்ரெடி இங்க மல்டிபிள் டேட்டா டைப் தானங்க வச்சிருக்கோம் இல்லையே. இல்ல இல்ல ஃபால்ஸ் இருக்கு, மல்டிபிள் டேட்டா டைப் one ஃபைன். இருக்கு. அது ஃபைன். அது டூப்ளிகேட்ஸா கொடுத்தா ஃபால்ஸ் டூப்ளிகேட்ஸா கொடுத்தா பிரிண்ட் ஆகுமா கேக்குறேன். ஒன்லி வருமே. நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகும். டூப்ளிகேட் Okay. எதுனாலும் நீங்க வச்சுக்கலாம். இன்னொரு ஒரு ஃபால்ஸ் எதுனா கூட ஓகே தான். டியூபிள்ஸ்லாம் அப்படிதான் வச்சுக்கலாம். சேம். நான் நார்மலா அலோவ்ஸ் டூப்ளிகேட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபிக்கா அலோவ் இன்டீஜர் டூப்ளிகேட்ஸ் இல்லை. அதான். ஓகே anything. எனி ஃபைன். Okay, guys. செட் வந்து டிக்ளேர் பண்ண முடியாது டியூபிள்ஸ் மாதிரி இண்டெக்ஸ் கரெக்ட்டா? ஆமாங்க. அது டிக்ளரேஷன் கிடையாது செட்டுக்கு. a equal to 10 a of 6 equal to so and so டிக்ளேர் பண்ண முடியாது. இண்டெக்ஸே ஆஹா. கிடையாதுனால டிக்ளேர் பண்ண ஆமா. முடியாது. எஸ், கரெக்ட். Okay, guys. Just give me a second. Just a second. I'll be back. Okay, guys. So let us move on to the next segment. So இப்போ அடுத்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், what we are going to look into அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to talk about a new topic which is called as if and else அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசா ஒரு பார்க்க போறோம். if and else and loop. I think இது ரெண்டு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் போகும்போதே ரியல் டைம் பத்தி பேச ஆரம்பிச்சிடும். ரியல் டைம் பத்தி பேசிட்டு தான் ஃபங்க்ஷன்ஸ்க்கே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரெண்டு டாபிக் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி தான். இந்த if and else-உமே நான் ஒரு பேசிக்கா என்னென்ன ஐடியா தான் கொடுக்க போறேன், முழுக்க நீங்க தான் எனக்கு அவுட்புட் அண்ட் ஆன்சரை கொடுக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் if and else அப்படின்ற வார்த்தை என்னன்னா, இட்ஸ் அ டெசிஷன் ஸ்டேட்மெண்ட். DESCISION. ஓகே, டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ நான் உங்ககிட்ட if do you want tea or else do you want coffee
ஸோ என்னோட இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ்லேயே இஃப் do you want tea or else do you want coffee, I'm giving you two options. உங்களுக்கு டீ வேணுமா இல்லைனா காஃபி வேணுமா, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இஃப் ஆர் எல்ஸ் அந்த மாதிரி ஐம் கிவிங் யூ டூ ஆப்ஷன்ஸ். அதே தாங்க இங்கேயும் பைத்தான்லையுமே ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ரெண்டு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு செட் ஆகுதோ, எந்த ஆப்ஷன் கண்டிஷன் மீட் ஆகுதோ அது பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ முதலாக சாரி ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு லுக் இன் டு சின்டாக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுவேன். சின்டாக்ஸ் என்னன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் இப்படி தாங்க இருக்கணும், இதுக்கப்புறம் இந்த வார்த்தை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐம் கோயிங் டு கிவ் இட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் அப்படின்னு ஒரு வேர்ட் ஃபாலோடு பை ஒரு கண்டிஷன். கண்டிஷன் என்னன்னா அல்டிமேட்டா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இட் ஷுட் பி எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏன்னா இந்த இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற டாபிக்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ இஃப் ஒரு கண்டிஷன் that should be true or false and கடைசியில் ஒரு கோலன்ல முடியுது. So let me copy this code. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு 3 வேர்டு எழுதியிருக்கேன். இஃப், எல்இஃப், எல்ஸ். இந்த மூணுமே கீவேர்ட்ஸ். இஃப்க்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்கணும், எல்சிஃப்க்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்கணும். அது எல்இஃப் தான், பேசும்போது எல்சிஃப் அப்படின்னு சொல்லுவோம். எல்ஸும் இஃப்பும் கம்பைன் ஆனதான் எல்சிஃப். ஸோ ஆனால் எல்இஃப் எழுதுவாங்க, அதான் கீவேர்டு. அண்ட் எல்ஸ், எல்ஸுக்கு அப்புறம் எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது, டைரக்டாக வில் பி கிவிங் அ கோலன். ஸோ இஃப் அ கண்டிஷன் அண்ட் எல்ஸ் இஃப் அ கண்டிஷன் அண்ட் ஃபைனலாக எல்ஸ் அ கோலன். இதுதான் சின்டாக்ஸ். ஸோ இப்போ இந்த சின்டாக்ஸ் அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழே இதை டெலீட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கோட் எழுதுறேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், a ஈக்குவல் டு 1. அடுத்த லைனில் இஃப்னு கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்னோட ஏ 5ன்ற நம்பரை விட பெருசாக இருந்துச்சுன்னா, ஸோ a இஸ் பிகர் தென் 5, கடைசியில் ஒரு கோலன். இப்போ நான் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், அதுதான் a கிரேட்டர் தென் 5, கடைசியில் ஒரு கோலன்னால இங்கே ஒரு கோலன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த கண்டிஷன் என்ன பண்ணுன்னா எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ஆன்சராக கொடுக்கும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு கடைசியாக என்ன சொல்லியிருப்பேன்னா, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதுதான் எனக்கு ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ இங்கேயும் எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரப்போகுது. இப்போ தட் இஸ் ஒன் பாயிண்ட். அண்ட் அனதர், என்னோட லைன் எண்டிங்கில் டபுள் 2 புள்ளி இந்த டாட் இந்த 2 இதில் முடியுதுங்க. உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஒரு 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 டாபிக் மைண்டில் வைக்க சொல்லியிருப்பேன். என்னன்னா ஏதோ ஒரு ரேண்டம் வேர்ட் எண்டிங்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ல முடிஞ்சிச்சுன்னா வாட் இஸ் திஸ் கால்ட் அஸ்? ஃபங்க்ஷன். சூப்பர். அந்த ரூலோடையே அது ஒரு அந்த ரூல் அது எல்லா லாங்குவேஜஸ்க்கு அப்ளிகபிள். பைத்தான், ஜாவா எல்லாத்துலேயுமே இட்ஸ் சேம் தாங்க. இப்போ ஒரு வேர்ட் எண்டிங்ல அப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரான்தசிஸ் இருந்தாலே அது ஃபங்க்ஷன். அது கூடவே இப்போ பைத்தான்ல ஒரு 2வது ரூல் நான் சொல்றேன். ஒரு லைன்ல அட் த எண்ட் 2 புள்ளி இந்த கோலன் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த லைன் டெஃபினட்டா ஒரு இன்டென்டேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் இந்த லைன் எண்டிங்ல இப்போ நான் என்டர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, பாருங்களேன், என்டர் அடிக்கிறேன், நீங்களே பார்க்கலாம் என்னோட கர்சர் இங்கே ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் தள்ளி தான் ஸ்டார்டே ஆகுது. அப்போ இந்த கேப் தான் இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அது பேக் ஸ்பேஸ் பண்ண எரேஸ் ஆயிரும். எப்படி நான் ஒரு இன்டென்டேஷன் கொடுக்கறது? 1 2 3 4 4 ஸ்பேஸ் பார் கொடுக்கலாமா? நோ, யூ ஷுட் நாட் கிவ் ஸ்பேஸ் பார். உங்க கீபோர்ட்ல டேப்னு ஒரு பட்டன் இருக்கும். 1 tab is equal to 1 indent. 1 second guys.
எஸ், சாரி ஃபார் தட். ஓகே, ஸோ இப்போ என்னோட ரூல் என்னன்னா, ஒரு லைன் கோலன்ல முடியுதுன்னா அடுத்த லைன் இன்டென்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ மீனிங் கோலன்ல முடிஞ்சு 5 ப்ரெஸ் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா சியர் 5 ப்ரெஸ் என்டர், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ஒரு குட்டியாக ஒரு கேப் இருக்குது. இந்த குட்டி கேப்பை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணலாம்னா, யூ ஹாவ் டு யூஸ் டேப் பட்டன், டோன்ட் யூஸ் ஸ்பேஸ் பார். ஸ்பேஸ் பார் கொடுக்கறது ராங். ஸோ உங்கள் கீபோர்டில் ஒரு வாட்டி டேப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 1 இன்டென்ட். ஸோ இப்போ இந்த இன்டென்ட்னா என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். பட் பிஃபோர் தட், let me just write a simple line of code to teach you what is if condition is. So print a is bigger than 5. அவ்வளவுதான், done. ஒரு 3 லைன் கோட் எழுதியிருக்கேன். This is an example of ஒரு small if condition. So இது கூடவே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிடலாம். நீங்க if condition டாபிக் யூஸ் பண்ணணும்னா, ifன்றது mandatory or compulsory, anything is fine. கண்டிப்பா நீங்க ifன்ற ஒரு டேர்ம் எழுதி இந்த மாதிரி எழுதி ஆகும். இப்போ என்னோட கோட்ல இருக்கிறதே 3 லைன் தான். அதுல இந்த எல்ஸ் இதெல்லாம் எழுதவே இல்லை. அப்போ அதெல்லாம் என்னன்னா ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தே ஆர் நாட் மேண்டட்டரி ஆஃப் டு ஆட். ஸோ தே ஆர் போத் else if and else are optional. மீனிங் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க உங்க கோட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன்லாம் என்னன்றது நான் நெக்ஸ்ட் காமிக்கிறேன். ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிள். என்னோட இஃப்ன்றது என்னன்னா, இட்ஸ் அ டெசிஷன் ஸ்டேட்மெண்ட். என் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த லைன் ஒர்க் ஆகும், என் கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த லைன் ரன் ஆகாது. அவ்வளவுதாங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ என் கோடை ரன் பண்ணனா எனக்கு ஏதாவது அவுட்புட் வருமா, இல்ல தேர் won't be any outputs? There won't be any output. There will be output. No, it will show So அதுக்கு முன்னாடி 1 greater than 5, it is true or false? false. False. So அப்போ if condition falseனால you can see here நான் ரன் பண்ணியிருக்கேன், எந்த விதமான அவுட்புட்டும் வரல. பட் ஆனால் இதுவே if I change my a value to 100, இப்போ a greater than 5, true or false? True. இப்போ நான் ரன் பண்ணனா you can see here I'll be getting an output. Simple. அப்போ இந்த கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். இது ட்ரூவா இருந்தா கோடை ரன் பண்ணும், ஃபால்ஸா இருந்தா கோடை ரன் பண்ணாது. அவ்வளவுதான் if and else. அப்போ இந்த இன்டென்டேஷனுக்கு அர்த்தம் என்னது? இந்த இன்டென்டேஷன் கொடுக்கலனா தப்பா எரேஸ் பண்ணா என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோடே சொல்லிருச்சு, அந்த ஸ்குவிக்லி லைன்ஸை போட்டு அங்க ஒரு எரர் இருக்குன்னு. ரன் பண்ணாலும் இன்டென்டேஷன் பேர் போட்டு ஒரு இன்டென்டேஷன் வந்துருச்சு. ஒரு இன்டென்ட் பிளாக் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஆஃப்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் இன்டென்டேஷன் கொடுத்தே ஆகணுன்ற ரூலை கொடுத்துட்டேன். இப்போ இந்த இன்டென்டேஷனுக்கு என்ன அர்த்தம்? why am I giving this indentation? ஸோ இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ லெட் மீ கிவ் யூ an example. ஸோ இப்போ என்னோட கோட்ல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு இந்த 3 லைன்ஸ் மட்டும் இன்டென்டேஷன்ல இருக்கு, ஆனா இந்த லாஸ்ட் இன்டென்டேஷன்ல இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாங்க லைக் இப்போ ஜாவா, C++லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி கர்லி பிராக்கெட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ வாட் யூ வில் ஹேவ் இஸ் யூ ஹேவ் திஸ் கர்லி பிராக்கெட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கர்லி பிராக்கெட் இருக்கும். அண்ட் C++லுமே சரி, யூ வில் பி ஹேவிங் திஸ் கர்லி பிராக்கெட்ஸ். ஆனா நம்மளுக்கு பைத்தான்ல இந்த கர்லி பிராக்கெட் இந்த கான்செப்டே கிடையாது. வெறும் இப்போ இந்த ஜாவா கோட்லயுமே நீங்க பார்க்கலாம், கொஞ்சம் தள்ளி தான் இந்த பி எழுதியிருக்காங்க, ரெண்டு கேப் விட்டு தான் இந்த எஸ் வந்திருக்கு. இந்த இன்டென்டேஷன் இருக்கு, ஆனா இந்த கர்லி பிராக்கெட் தான் மெயினா டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆனா பைத்தான் அந்த கர்லி பிராக்கெட் கான்செப்ட்லாம் தூக்கிட்டு இந்த இன்டென்டேஷனே மெயினா வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த இன்டென்டேஷனே மெயினா வச்சிருக்காங்கன்றதுக்கு மீனிங் என்னன்னா, ஸோ ஆஃப்டர் இஃப் கண்டிஷன் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 லைன்ல இன்டென்டேஷனோட ஒரு 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னோட இஃப்க்கு அடியில எத்தனை லைன் இருக்குன்னா 3 லைன் இருக்கு. அண்டர் மை இஃப் ஐ ஹேவ் 3 லைன்ஸ் ஆஃப் கோட். மீனிங் இஃப் கண்டிஷன் ட்ரூனா இந்த 3 லைன் ரன் ஆகும்.
இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த 3 லைனுமே ரன் ஆகாது. அப்ப இவர் பிரிண்ட் கிரீன்ஸ் டெக்னாலஜின்ற ஒருத்தர் இருக்காரு, இது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கே, அதுக்கும் இஃப்க்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. ஸோ நான் வேணும்னே தான் இங்கே கேப் விட்டுருக்கேன். நான் வேணும்னே கேப் விடாமலே எழுதியிருக்கேன், உங்களுக்கு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ மை 3 lines ஆர் அண்டர் மை இஃப் அண்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே அவுட்புட்ல வரும். ஏன்னா அதுக்கும் இஃப்க்கும் சம்மந்தமே இல்லை. இஃப் என்னன்னா என் கண்டிஷன் ட்ரூனா இந்த 3 லைன் ரன் பண்ண போகுது, கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த 3 லைனை ஸ்கிப் பண்ண போகுது. ஆனால் இந்த பிரிண்ட் கிரீன்ஸ் டெக்னாலஜி எப்பவுமே அவுட்புட்ல வந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் இப்போ எக்ஸாம்பிளாக பார்ப்போம். நான் a = 1ன்னு சொல்கிறேன். இப்போ என் கோடை ரன் பண்ணா how many lines will be in the output? லைன் நம்பர் மட்டும் சொல்லு. how many lines? 152. Only one line. One. சூப்பர். நீங்களே பார்க்கலாம், only one line. And அதே மாதிரி if I put my a value as 16 and if I run this code, how many line? 4. 4. Okay, let me run this. So you can see here 4 lines, which is condition trueன்றனால எனக்கு இந்த 3 lines ரன் ஆகுது, ப்ளஸ் 1 கிரீன்ஸ் டெக்னாலஜியும் சேர்த்து வருது. அப்போ என் கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் ஃபால்ஸ் ஆனாலும் கிரீன்ஸ் டெக்னாலஜின்றது எப்பவுமே அவுட்புட்ல வருங்க. அதுதான் இந்த இண்டென்டேஷன்றதுக்கு மீனிங். ஸோ இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியே கொடுக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குவீங்க. லெட் மீ கிவ் யூ ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் அலோன். ஸோ பிரிண்ட் smaller than 5 and print the random word. Okay, இது எல்லாமே ஸ்ட்ரிங் தாங்க. இங்க என்ன எழுதியிருக்கீங்கன்றது சும்மா ரேண்டம் கண்டென்ட் தான், just a set of letters. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட கோட்ல இது வரைக்கும் இஃப் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்ஸ்ன்னு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிட்டேன். ரூல் பிரகாரம் ஒரு லைன் கோலன்ல முடியுதுன்னா அடுத்த லைன் இன்டென்டேஷன்ல இருந்தாகணும், அட்லீஸ்ட் ஒரு லைன் அது இன்டென்டேஷன்ல இருக்கணும். தட் இஸ் மேண்டட்டரி. அப்போ நாங்கள் இன்டென்டேஷனோட 2 லைன் எழுதியிருக்கேன். அண்ட் எல்ஸுக்கு அப்புறம் எந்த விதமான கண்டிஷனும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா சின்டெக்ஸ்ல கிடையாது. டைரக்டா எல்ஸுக்கு அப்புறம் கோலன் தான். ஆனால் இஃப்க்கு அப்புறம் மேண்டட்டரியா ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், எதர் இட் ஷுட் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இப்போ I am going to give 2 and இப்போ என் கோடை ரன் பண்ணனா how many lines do you think will be in the output? 3. 3. It's part and 12 prints. Okay, 3 lines. So let us see 2 greater than 5. Condition true or false? False. False. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக இங்கேருந்து ஜம்ப் பண்ணி எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த 2 lines ப்ளஸ் 1 கிரீன்ஸ் டெக்னாலஜின்ற லைனு. ஸோ 2 + 1 which is a smaller than 5 hello world and கிரீன்ஸ் டெக்னாலஜின்ற அவுட்புட் வருதுங்க. இப்போ இதுவே என்னோட ஏ வேல்யூவை 200ன்னு மாத்துறேன். ஸோ நவ் இஃப் ஐ ரன் திஸ் கோட், வாட் வில் பி த அவுட்புட்? 4 lines. 4 lines. ரன் பண்ணுவோம். 200ல 200 is greater than 5. அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ இஃப் அண்ட் எல்ஸ்ன்றது ஒரு டெசிஷனுங்க. டெசிஷன் என்னன்னா ஒன்று இந்த 3 லைனை ரன் பண்ணு, இல்லை இந்த 2 லைனை ரன் பண்ணு. அதுதான் இஃப் அண்ட் எல்ஸ். இதுவா அதுவா, இது 2ல ஏதாவது ஒன்று. அதை யார் டிசைடிங் அத்தாரிட்டினா இதுதான். என் கண்டிஷன் ட்ரூனா இந்த 3 லைன் ரன் பண்ணுவேன், என் கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த 2 லைன் ரன் பண்ணுவேன். இப்போ என் கண்டிஷன் ட்ரூன்றனால இந்த 3 லைன் மட்டும் தான் ரன் பண்ண போகிறேன், இந்த 2 லைன் இனிமேல் ரன் ஆகாது. அப்போ 3 + 1 இந்த கிரீன்ஸ் டெக்னாலஜின்றது ஆக்சுவலாக இப்படி தான் எழுதுவாங்க, கொஞ்சம் கேப் விடுவாங்க, ஏன்னா அதோட இஃப் அண்ட் எல்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றது. நான் இந்த இண்டென்டேஷன் புரிய வைக்கிறதுக்காக நான் வேறுனே பக்கத்தில் எழுதியிருந்தேன். ஸோ அப்போ இஃப்ல இந்த 3 lines + 1 கிரீன்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஐ வில் பி கெட்டிங் 4 lines in my output screen. ஸோ அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இஃப் அண்ட் எல்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ நவ் லெட் மீ புட் 5 again over here. இப்போ how many lines will be in the output? 1. 3 lines. 3 lines. 3 lines. Super. Because So- only bigger than 3. Yeah, super. ஸோ இப்போ அந்த இப்போ இதே கொஸ்டின் நான் திருப்பி கேட்குறேன், இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? False. False. அவ்வளோதாங்க. False. இந்த 1 லைன் சொன்னது யூஆர் அப்சல்யூட்லி ஃபைன் தான்.
பிகாஸ் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, நீங்க உள்ள இருக்கிற இந்த கண்டென்ட்டை படிச்சிட்டீங்க. மீனிங் ஏ இஸ் ஸ்மாலர் தென் 5a, பிக்கர் தென் 5a. ஆனா ரெண்டுமே கிடையாது. ஏ ஈக்குவல் டு 5 ஆச்சே. அப்போ இது ரெண்டுமே ஒர்க் ஆகாது. கிரீன்ஸ் டெக்னாலஜி ஒர்க் மட்டும்தான் வரும் ஒன் லைன் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து சொல்லிட்டீங்க. அதனால தான் நான் ப்ரீவியஸ் டாபிக்ல ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். என்னன்னா, இந்த வேர்டெல்லாம் சும்மா டம்மி தாங்க, ரேண்டம் லெட்டர் நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் திங், பைத்தானுக்கு ஒரு சென்டென்ஸை படிச்சு புரிஞ்சுக்கலாம் தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ரிங் மீனிங் செட் ஆஃப் கேரக்டர்ஸ், அவ்வளோதான். இட் வில் ஹேவ் சம் செட் ஆஃப் மிக்ஸ்டு ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர், அவ்வளோதான் அதுக்கு தெரியுமே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது பிக்கர் தென் 5, ஸ்மாலர் தென் 5ன்னு சொல்லிட்டு அது படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் அதுக்கு பவர் கிடையாது. சப்போ அது எப்படி ஒர்க் ஆகும்னா, கண்மூடித்தனமாக கண்டிஷன் ட்ரூவா 3 லைன் ரன் பண்ணுவேன், கண்டிஷன் ஃபால்ஸா இந்த 2 லைன் ரன் பண்ணுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி 5 greater than 5 ஃபால்ஸ்ன்னு சொன்னீங்களா, அப்போ எல்ஸில் போயிட்டு இந்த 2 லைன் ரன் ஆகும். +1 கிரீன்ஸ் டெக்னாலஜி. அப்போ இந்த கோடில் எந்த விதமான தப்புமே கிடையாது. இந்த கோடு எல்லாமே கரெக்டு தான். ஆனால் தட் இஸ் அ லாஜிக்கல் மிஸ்டேக். நீங்கள் எழுதியிருக்கிற கோடில் எந்த விதமான பிழையும் இல்லை. பட் ஆனால் லாஜிக்கல் மிஸ்டேக் என்னன்னா, திஸ் கோட் இஸ் நாட் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம். என்னன்னா, பெரிய நம்பராக கொடுத்தா ஓகே, சின்ன நம்பராக கொடுத்தா ஓகே, அதே நம்பராக கொடுத்தா அப்போ பிகர் ஸ்மாலர் கூடவே எக்ஸ்ட்ராவா ஒரு கண்டிஷன் வேணும், ஈக்குவல் டு அப்படின்னு. அது இன்பில்ட்டா நான் எழுதாதனால அது எனக்கு ஸ்மாலர் அப்படின்ற தப்பான அவுட்புட் கொடுக்குது. அப்போ இங்க இன்னொரு ஒரு ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் எல்ஸ் இஃப். அதை நான் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன், விச் இஸ் எல்ஸ் இஃப் சப்போஸ் ஏ இஸ் டபுள் ஈக்குவல் டு 5. 2 வாட்டி ஈக்குவல் போட்டிங்கன்னா அது கம்பேரிசன் ஆப்ரேட் ஆகுங்க. ஸோ இட் கம்ஸ் அண்டர் கம்பேரிசன். ஒரு வாட்டி ஈக்குவல் தான் அசைன்மெண்ட், 2 வாட்டி ஈக்குவல் கம்பேரிசன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அப்போ நான் அதே கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் சப்போஸ் ஏ இஸ் டபுள் ஈக்குவல் டு 5னா பிரிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5. இந்த ஏவை கூட நான் வேரியபிளா காமிக்கிறேன். Okay, so let us run this. So அதுக்கு முன்னாடி இப்போ a equal to 5, இப்போ a greater than 5 is false. அப்போ அடுத்து இதை தாங்க செக் பண்ணும். Since that is true, so இப்போ how many lines will be in the output if now? 2. So இப்போ இந்த a-வை இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்கா இருந்ததை வேரியபிளா எடுத்து போட்டோம் இல்லை. சப்போ வேரியபிள் இஸ் ஸ்மாலர் தென் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள்ஸ் அப்படி வரும். அப்போ இப்போ எனக்கு என்ன வருதுன்னா 5 is equal to 5 அப்படின்னு வருது. இப்போ இதுவே if I give 500, what will be the how many lines will be in the output? 4. Super. 500 is bigger than 5. Code inside if we can Green's technology. And இதுவே if I give -99, இப்போ Only 3. 3. ஒன்னு print 3 lines. 3 lines. else command இருக்கும். ஏன்னா இதுவும் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். அப்போ ஃபைனலாக எல்ஸில் இருக்க 2 lines +1. ஸோ பிகாஸ் ஆக்சுவலாக நெகட்டிவ் நம்பர் வந்து 5 சின்னது தான். ஸோ -99 is smaller than 5. ஹலோ வேர்ல்ட் அண்ட் கிரீன்ஸ் டெக்னாலஜி. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்ஸ் இஃப் அண்ட் எல்ஸ்ன்றது ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது மேண்டட்ரியாக இருக்கணும்னு இல்லை. ஆனால் எப்பவுமே இஃப்ன்றது ஸ்டார்டிங், அப்போ இஃப் போட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணும். அப்போ அது கம்பல்சரி. அது கூடவே எல்ஸ் இஃப்ன்றது எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் எழுதிக்கலாம், as many as you want. அதான் ஃபைனல் பாயிண்ட், as many as you want. மீனிங் இன்னொரு else if வேணுமா ஆட் பண்ணிக்கோ. லைக் a is less than or not equal to ஏதாவது உங்களுக்கு என்ன சிம்பிள் வேணுமோ அந்த மாதிரி you can put it. So இந்த மாதிரி else if மட்டும் you can add as many as you want. ஆனால் அந்த சின்டாக்ஸ்னு ஒன்று இருக்கு. இஃப்க்கு அப்புறம் தான் else ifலாம் முடிஞ்ச அப்புறம் தான் கடைசியில் தான் எல்ஸ். எனக்கு எல்ஸே வேணாம் அப்படின்னா அதையும் தூக்கிடலாம், வெறும் இஃப் எல்எஃப் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட கன்வீனியன்ட், எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, உங்களோட ப்ராப்ளம்க்கு நீங்கள் எப்படி சால்வ் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் செட் இட் அப். ஸோ வித் திஸ் யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த செகண்ட் டாபிக் விச் இஸ் இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்.
ரிமைனிங் ஒரே ஒரு கான்செப்ட் லூப். அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஈஸியாக நான் I'll be teaching you. பட் So பிஃபோர் one மூவிங் doubt. into that, yeah, that's what. ஸோ சப்போஸ் இது வரைக்கும் நான் பேசுனதுல எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் டு ஆஸ்க் மீ. சொல்லுங்க. இல்ல இஃப் பார்ட் கொடுத்தா எல்ஸ் பார்ட் வந்து மேண்டேட்டரி தானே. நம்ம Mandatory. ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுறச்சு வந்து எல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வரணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லாகின் பேஜ் வந்து நான் இஃப் கண்டிஷன் வச்சு அதாங்க செக் பண்றேன். நீங்க அது So உங்க கன்வீனியன்ட். நீங்க வேணும்னா ஆட் பண்ணிருங்க. பைத்தான்ல அது இல்லைன்னா தப்பு இல்லைன்னு சொல்றேன். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கோடு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணும்போது இது மட்டும் தான் இருந்துச்சு, இஃப் பிரிண்ட். எல்ஸ்ன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் பைத்தான் என்கிட்ட வந்துட்டு இல்லை நீங்கள் எல்ஸ் கொடுத்தே ஆகணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. பட் ஆனால் எல்ஸ் நீங்கள் எழுதுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் வேணும்னா எழுதிக்கோங்க. ஆனால் பைத்தான்ன்ற லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எல்ஸ்ன்றது ஆப்ஷனல். பட் உங்கள் கோடில் நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி லாகின் லாக் அவுட் எஸ் அது தேவைப்படும். பட் ஆனால் இட்ஸ் நாட் மேண்டட்ரி எவ்ரி டைம் யூ ஹேவ் டு யூஸ் எல்ஸ் கண்டிஷன். இட்ஸ் நாட் மேண்டட்ரி எவ்ரி டைம் யூ ஹேவ் டு யூஸ் எல்ஸ் இஃப் கண்டிஷன். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கஸ்டமைசேஷன் உங்கள் டிசைன் அப்படின்னு சொல்லிடுறோம். அவ்வளோதாங்க. ஓகே ஓகே ஃபைன். தேங்க்யூ. ஸோ ஒரு டவுட் என்னன்னா வந்துட்டு இப்போ இஃப் கண்டிஷன் நம்ம இங்க ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது இங்க தான் முடியுதுன்ற மாதிரி எண்ட் கண்டிஷன் எங்க போடுவோம் நம்ம? இந்த இஃப் எண்ட் இஃப் மாதிரி அந்த என்டெஃப்ன்ற மாதிரி எதுவும் இல்லைங்க. இதுலேருந்து இது வரைக்கும் தான். அதை நம்மளே பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் ஆரம்பிக்கிறோம்னா வந்துட்டு சம் பிரேசஸ்குள்ள இருக்க லைன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு எக்ஸிக்யூட்டபிள்ன்ற மாதிரி சில டைம்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே, கோ ஆன். ஸோ அது வந்துட்டு எப்படி நம்ம இங்க ஐடென்டிஃபை பண்றது? இப்போ அதாங்க இங்கே பிரேசஸே கிடையாது. இங்கே கான்செப்டே இன்டென்டேஷன் தான். ஸோ அப்போ எத்தனை லைன் இன்டென்ட் அடியில் இருக்கோ அத்தனை லைன் இஃப் அடியில் இருக்கு. ஸோ தட் இஸ் ஹவ் யூ வில் ஐடென்டிஃபை. ஓகே. இங்கே அந்த கர்லி பிராக்கெட் பிரேசஸே இல்லை. லைக் நார்மலாக வேறு லாங்குவேஜஸில் இப்படி கொடுத்துருப்பாங்க, ஃப்ரம் ஹியர் டு ஹியர் பிலாங்ஸ் டு இஃப் அப்படின்னு. பட் ஆனால் இங்கே பைத்தானில் அந்த சிம்பிளே சப்போர்ட்டட் இல்லை. ஓகே. சார் இந்த இஃப்க்கும் எல்எஃப்க்கும் என்ன சார் பெரிய டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் இல்லை. உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா, இல்லை ஜூஸ் வேணுமா, 3 ஆப்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ யூ வில் கோ இஃப். அது இல்லைனா திஸ், அது இல்லைனா திஸ், அந்த மாதிரி. பட் ஆனால் வி கேன் கிவ் இட் லைக் இஃப் இன்னொரு இஃப்னு கூட கொடுக்கலாம்ல, ஏன் எல்எஃப்னு போகணும்? இன்னொரு இஃப்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எல்எஃப்எஸ் 2 ஆப்ஷன்ஸ், திஸ் ஆர் தட், அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let's say an example. One second. Sorry, I'm close to it. ஸோ இஃப் அண்ட் எல்எஃப் இவங்க 2 பேருமே ஒரே ஃபேமிலி. லைக் இஃப்க்கு அப்புறம் எல்ஸ் இஃப் அப்படின்னு வராங்க. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அக்கார்டிங் டு மை வேல்யூ திஸ் கண்டிஷன் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஆனால் பைத்தான் என்ன பண்ணுன்னா லைக் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ அப்படின்றனால அந்த செகண்ட் எல்ஸ் இஃப் ட்ரூ தான், ஆனால் அதை போய் ரன் பண்ணாது. ஏன்னா as I said, it's a decision statement. ஒரு சாய்ஸ் மட்டும் தான் பிக் பண்ணும். முதல் சாய்ஸே ட்ரூன்றனால இட் இஸ் கோயிங் டு ஒன்லி ரன் தட். ஸோ ஒன் செகண்ட், this code and comment. ரன் பண்ணனா எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் ஏ இஸ் பிகர் தென் 5 தான் வருது. இந்த ஈக்குவல் டு ரன்னே ஆகல, ஏன்னா 2 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் ரன் ஆயிடுச்சு. ஆனால் இதுவே if I change it to just if, இது என்ன அர்த்தம்னா பைத்தான் கோட்ல நீங்க 2 செப்பரேட் இஃப் கண்டிஷன் எழுதியிருக்க மாதிரி அர்த்தம். நீங்க பக்கத்துல எழுதினாலுமே அந்த செப்பரேட்லி செக்கிங் whether this condition is true, ட்ரூனா ரன் பண்ணு. அகைன் செப்பரேட்லி செக்கிங் whether this condition is true, ட்ரூனா ரன் பண்ணு. அப்போ ப்ரீவியஸ்ல எனக்கு ஒரு அவுட்புட் தான் வந்தது. when it was only if and else if, I was getting only one line of output. ஆனால் இப்போ நான் 2 if கண்டிஷன் போட்டோன்னா 2மே வருது. ஆனால் இங்கே if I say elif, they
come under the same family, meaning if, elif, this or that. அதில் எனக்கு ஒரு வாட்டி தான் வருது. ஸோ யூ கேன் சே திஸ் இஃப், எல்எஃப், எல்ஸ் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு சாய்ஸஸ். அதுக்கப்புறம் உங்கள் கோடில் மறுபடியும் நீங்கள் இன்னொரு எஃபர்ட் போட்டு again you can keep on writing another set of conditions. ஓகே சார், அண்டர்ஸ்டுட் சார். ஸோ பைத்தான்ல ஒரு if தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா மல்டிபிள் if? எவ்வளோ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க அந்த உங்கள் Use கோடில். பண்ணிக்கலாம். as many as you want. ப்ரோ அந்த கிரீன்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல, ஆமாம். நம்ம அந்த பிரிண்ட் கிரீன்ஸ் டெக்னாலஜி அது நம்ம இண்டென்ட் இல்லாம தனியா போட்டுருக்கோம் இஃப் கீழே. அந்த இஃப்க்கு மேல இருக்க ஸ்டேட்மெண்ட்ல நம்ம போட்டா அது ஒர்க் ஆகுமா? எந்த லைன் நம்பரில் என்ன போட சொல்கிறீங்க? பிரிண்ட் நம்ம வந்து இஃப்க்கு கீழே தானே அந்த ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். எஃபெக்ட் இல்லைன்னா ஒரு 3 பிரிண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, அது இல்லாம கிரீன்ஸ் டெக்னாலஜி நம்ம ஒரு பிரிண்ட் வந்து இண்டென்ட் இல்லாம கொடுத்துருக்கோம் டேரக்டா. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஒரு பைத்தான் கோடு So 50 லைன் 60 லைன்ஸ் கிட்ட இருக்கும். அதில் ஒரு 6 லைன் இஃப் எல்ஸ் அது முடிஞ்சிருச்சு. இந்த அடுத்து நான் வேற லைன், அடுத்து வேற கோட்லாம் இருக்கும்ல, அதுக்கு நான் போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே, இது ஒரு ஆப்ஷன்ஸ் லைன் மாதிரி நீங்க போயிட்டு இருக்கீங்க கண்டினியூஷன். ஸோ பெரிய கோட்ல நடுவில் ஒரு இஃப் எல்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த செட் ஆஃப் கோடுக்கு நம்ம போய்க்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ ஓகே, இப்போ இந்த கோட்ஸை நம்ம இஃப் இல்லாம எழுதிருந்தோம்னா, இஃப்க்குள்ளேயே கொண்டு வராம எழுதிட்டு இருந்தோம். எல்லா லைனும் 1 by 1 நம்ம இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோமே, அந்த மாதிரி எல்லா லைனும் ரன் ஆகும். ஓகே ஓகே, புரியுது புரியுது. இஃப் ஸ்டேட்மெண்ட் குள்ள கொண்டு வரதுனால ஒரு இஃப் அண்ட் எல்ஸ் குள்ள ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம், அடுத்து கண்டினியூ பண்ற மாதிரி அது. கரெக்ட். ஓகே ஓகே. மித்ரன், one second. சொல்லுங்க. ஸோ if பார்த்துக்கு அப்புறம் நம்ம என்ன உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, சாரி. பார்ட்ல வந்து இன்டென்டேஷன்ல என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் வந்து அந்த இஃப் லூப் கன்சிடர் பண்ணிக்கும். ஒன்ஸ் அதை நம்ம பிரேக் பண்றச்ச வந்து அது மீன்ஸ் நார்மல் கோடு அந்த கண்டிஷன் செக் பண்ணே வராது, டிஃபால்ட்டா கோட் ரன் ஆகுற மாதிரி வந்துரும். கரெக்ட். இப்போ இந்த லைன்ஸ்ல இந்த 2 லைன்ஸ் தான் எல்ஸ் கடியில இருக்கு. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்டென்டேஷன் இல்லாதனால தட்ஸ் a separate line. கரெக்ட். வாட் யூ said is இன்டென்டேஷன் இல்லாதனால it belongs to normal code. க்ளோஸ் பிரேசஸ் கொடுக்கிறது இதுல வந்து நம்ம ஒன்ஸ் இன்டென்டேஷன் பிரேக் பண்றச்ச அது அந்த லூப் க்ளோஸ் ஆன மாதிரி இதுல. ஆமா கரெக்ட். அந்த பார்ட் ஆஃப் எல்ஸ் கடியில இருக்க கோட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எஸ், ஓகே ஓகே. ஓகே super. So let's move on to the final topic. Final topic என்னன்னா, இதான் நம்ம டெக்னிக்கலாக லேர்ன் பண்ண போகிற லாஸ்ட் டாபிக். இதுக்கப்புறம் நம்ம தியரிட்டிக்கலாக தான் திருப்பி பேச போகிறோம். நான் இவ்வளோ நேரம் நம்ம பைத்தான் லேர்ன் பண்ணமே, அதை வச்சு ரியல் டைமில் என்ன பண்ணுறாங்க, சும்மா 2 எக்ஸாம்பிள் நான் நெட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லுக் இன்டு இட். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம லூப்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம். லூப் அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் உங்ககிட்ட பிரிண்ட் நம்பர் ஃப்ரம் 1 to 10 அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக print 1 to 10 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி நீங்க மேனுவலா தான் 1 to 10 டைப் பண்ற மாதிரி இருக்கும். இதே பிரிண்ட் நம்பர் ஃப்ரம் 1 to 100ன்னு சொல்றேன். அப்போ நீங்க மேனுவலா தான் 1, 2, 3, 4, 5, 6 up to 100 வரைக்கும் டைப் பண்ணணும். ஏன்னா இன்னும் நான் உங்களுக்கு லூப்ன்ற கான்செப்ட் சொல்லியே கொடுக்காதனால இது வரைக்கும் இஃப் ஐம் டெல்லிங் யூ டு டூ an ஆக்டிவிட்டினா இந்த மாதிரி தான் நீங்க பண்ணுவீங்க. அப்போ லூப் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம லேர்ன் பண்ண போறோம். பைத்தான்ல லூப்ன்றது 2 வெரைட்டி தான். ஒன்னு வைல் லூப், இன்னொன்று ஃபார் லூப். வைல் லூப்ன்றது மோஸ்டா நம்பர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் லூப்ன்றது எதுக்காகனா, ஓகே நம்ம ஃபார் லூப்பை ஸ்ட்ரிங், லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்குமே வில் செக் அவுட் an எக்ஸாம்பிள். அதுக்கு முன்னாடி நம்ம இஃப் அண்ட் எல்ஸ்ல எப்படி சின்டாக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். சின்டாக்ஸ் என்னன்னா, ஒரு லூப் இப்படி தாங்க இருக்கணும், இதான் ரூலு, இந்த வேர்டுக்கு அப்புறம் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் பார்த்தோமா. அதே மாதிரி வைல் லூப்புக்கும் வைல்னு ஒரு வார்த்தை ஃபாலோட் பை ஒரு கண்டிஷன், அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆக இருக்கும், அண்ட் கடைசியில் ஒரு கோலன்.
அதுதாங்க நம்மளோட ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம இஃப் அண்ட் எல்ஸோட சின்டெக்ஸே தான். இந்த இஃப்ல இருக்கிற அதே சின்டெக்ஸ் தான். ஆனால் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னன்னா, கடைசியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வைலுக்கு அப்புறம் அந்த இஃப்ன்ற வார்த்தைக்கு பதிலாக வைலுன்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோடு ரைட் பண்ண போறேன். அந்த கோடை டீச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ரைட் த கோட். இந்த 5 லைன்ஸ் பார்க்க ஈஸியா இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வாயில சொல்லி டீச் பண்றதுக்கு பதில் நார்மலா ஒரு கிளாஸ் ரூம்னா ஒயிட் போர்டு இருக்கும், பென் அண்ட் பேப்பர் இதை வச்சு சொல்லி கொடுப்பாங்க. இது ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றதுனால ஐம் கோயிங் டு யூஸ் அ டெக்னிக். என்ன டெக்னிக்னா, உங்களுக்கு பைத்தான் கோட் நான் ரன் பண்ணா இமீடியட்டா அவுட்புட் வருது. நம்ம ஒவ்வொரு வாட்டி இப்போ இங்கே ரன் அப்படின்ற ஒரு பட்டன் கிளிக் பண்ண உடனே அடுத்த செகண்டே அவுட்புட் வருது. ஆனால் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டீபக்கிங் அப்படின்னு ஒரு மோட் இருக்குங்க. அது என்ன பண்ணுன்னா, உங்கள் கோடை லைன் பை லைனாக ரன் பண்ணி எப்படி இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு காமிக்கும். அப்போ இந்த 5 லைன் கோடை நானும் அந்த மோடில் தான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு டீச் பண்ணி சொல்லி தர போறேன். ரியல் டைம்ல டெவலப்பர்ஸ் அவன் கோட்ல ஏதோ தப்பு இருக்கு, அதனா எங்க தப்பு நடக்குதுன்னு தெரியல, அப்ப ட்ரபிள் ஷூட் பண்ண இதை யூஸ் பண்ணுவான். நம்ம அந்த கோடை கத்துக்கவும் இதே டாபிக்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்னோட கோட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, என்னோட 169th லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்னோட மவுஸை அந்த 169th லைன் கிட்ட கொண்டு போனாலே கேன் see ஒரு சர்க்கிள் ரெட் கலர் ஒரு ஆரஞ்சு கலர் சம்திங் வர மாதிரி இருக்கும். அதை நீங்க எந்த லைன்ல வேணா வைக்கலாம். ஸோ யூ கேன் கீப் இட் ஆன் எனி லைன். அதை நான் என்ன பண்றேன், 160th லைன்ல அதை கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், நல்லா டார்க் ஆயிரும். கிளிக் பண்ணனா நல்லா டார்க் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் என்னன்னா பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் பாயிண்ட் என்னன்னா, நம்ம இந்த பைத்தான் கோடை யார் ரன் பண்றானா, இன்டர்பிரட்டார் தான் இந்த கோடை ரன் பண்றவர். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இன்டர்பிரட்டார் கிட்ட இன்டர்பிரட்டார் நான் இங்க உனக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். பிரேக் பாயிண்ட் என்னன்னா, சும்மா நம்ம டிராஃபிக்ல போற ஒரு ரெட் சிக்னல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த லைன்ல வந்து இன்டர்பிரட்டார் நின்றும், அங்க வந்து நிற்கும், அவ்வளவுதான். இன்டர்பிரட்டார் வில் கம் அண்ட் ஸ்டாப் இன் திஸ் லைன். அதுக்காக நம்ம இந்த பிரேக் பாயிண்ட் கொடுக்குறோம். அது மேண்டேட்டரி கொடுத்தா தான் இன்டர்பிரட்டார் இந்த லைன்ல வந்து நிற்கும், இல்லைன்னா அதே மாதிரி ரன் பண்ணிட்டு போயிடும். ஸோ பிரேக் பாயிண்ட் நான் கொடுத்துட்டேன். இனிமே இங்க நம்ம ரன் அப்படின்றது கொடுத்தோம். ஆனா ரன் நம்ம கொடுக்க போறது இல்லை. இங்க ஆப்ஷன்லயே டீபக் பைத்தான் ஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று என்ன இருக்குன்னா, அங்க போய் நீங்க டீபக் பைத்தான் ஃபைல் பண்றதுக்கு பதில் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே ரன் அண்ட் டீபக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க அதே ரன் அண்ட் டீபக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இது ரெண்டுமே எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த பைத்தான் ஃபைல் என்ன பண்ண போறோம்னா, நார்மல் மோட்ல ரன் பண்ணாம டீபக்கிங் மோட்ல இப்போ ரன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1, ஒரு ஸ்பீட் பிரேக், ஒரு ரெட் லைட் சிக்னல் கொடுத்துருங்க இன்டர்பிரட்டர் இந்த லைன்ல வந்து நிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் சைட்ல பார்த்தீங்கன்னாலே இந்த ரன் சிம்பிள் பக்கத்துலேயே ஒரு பக் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். பேரே ரன் அண்ட் டீபக் தான். இங்க ரன் அண்ட் டீபக்ன்றத இதை டேப் ஓப்பன் பண்ணிட்டு ரன் அண்ட் டீபக்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய ஆப்ஷன் வரும். நீங்க ஜாங்கோவா இல்லை ஃபாஸ்ட் ஏபியா, ஃப்ளாஸ்கா, பிரமிடா, இல்லை பைத்தான் ஃபைலா, என்ன ஃபைலை நீங்க எதை நீங்க டீபக் பண்ண நினைக்கிறீங்க, நீங்க முதல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கோங்க. சாதாரண பைத்தான் ஃபைல் தாங்க, இதை எனக்கு டீபக் பண்ணா போதும் அப்படின்னு. ஸோ செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு லோட் ஆகும். சில கமாண்ட்லாம் ரன் ஆகி ஒரு செகண்ட் 1.5 செகண்ட்ஸ் லோட் ஆகி கீழே கலர் சேஞ்ச் ஆயிரும், சைடில் புதுசா ஏரியாஸ்லாம் வந்துடும். அண்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே புது பட்டன்லாம் வந்துடும். இப்போ நீங்க இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு எல்லோ கலர்ல இங்க ஒரு லைன் இருக்கதை நீங்க பார்க்கலாம். இந்த எல்லோ கலர் லைன்ன்றது நத்திங் பட் நம்மளோட இன்டர்பிரட்டாருங்க. இப்போ நீங்க இன்டர்பிரட்டார் கண்ணால பாக்குறீங்க, இந்த எல்லோ கலர் லைன் தான் இன்டர்பிரட்டார். அவர் இந்த 169th லைனை ரன் பண்றதுக்கு வந்து வெயிட் பண்றாரு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இன்டர்பிரட்டார் கிட்ட இன்டர்பிரட்டார் நீ ஒரு லைனை ரன் பண்ணிட்டு அடுத்த லைன்ல போய் நில்லு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் இந்த பட்டன்ஸ்.
இதுல இந்த பட்டன் இருக்கும் which is called as step into. ஒரு லைனை ரன் பண்ணிட்டு அடுத்த லைன்ல போயிட்டு நில்லு அப்படின்ற mean. இப்போ சைட்ல வேரியபிள் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டெப் இன்டூன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகிரும் பாருங்களேன். அப்படின்னா இந்த லைன் இன்டர்பிரட்டர் ரன் பண்ணிட்டு அடுத்த லைனில் போய் நிற்கும். கிளிக் ஹியர் ஸ்டெப் இன்டூ கிளிக். எனக்கு சைடில் A1ன்னு வந்துடுச்சு. என்னோட எல்லோ கலர் லைனும் கீழே வந்துடுச்சு. அப்படின்னா இந்த இன்டர்பிரட்டர் கீழே வந்துடுச்சு. முதல் லைனை ரன் பண்ணிருச்சு. முதல் லைனை ரன் பண்ணனால என்னோட கம்ப்யூட்டரில் ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 1 அப்படின்ற ஒரு டேட்டா அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த லைன் வைல் a less than or equal to 5. a வந்து 5 விட சின்னது அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ லெட் மீ காப்பி திஸ். இப்போ ஃபர்ஸ்ட் a less than or equal to 5 டக்குன்னு உங்களை கேட்டனா ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு சொல்றதுக்கு உங்க மைண்ட் ஒரு ப்ராசஸ் பண்ணும். 1 5 விட சின்னதா, ஆமா ட்ரூ, ஓகே அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு. இனிமே நீங்க அதை ப்ராசஸ் கூட பண்ண வேண்டாம். சைட்ல இங்க வாட்ச் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். அதுல நீங்க ப்ளஸ் கிளிக் பண்ணி a less than or equal to 5 என்டர் அடிச்சிங்கன்னா இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடே இனிமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லிடும். நீங்க அதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ என்னோட வைல்ல கண்டிஷன் ட்ரூனால என் வயலுக்கு அடியில் இருக்கிற 2 லைன் ரன் ஆகுங்க. அது எப்படி வயலுக்கு அடியில் 2 லைன் இருக்குன்னு சொல்றீங்க? ஏன்னா என்னோட வயல் கண்டிஷன் கடைசியில் கோலன்ல முடியுதுனாலே அடுத்த லைன் எனக்கு இன்டென்டேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இன்டென்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த 2 லைன், இந்த போத் லைன்ஸ் தான் இன்டென்டேஷனோட இருக்கு. அப்போ இந்த 2 லைன் தான் என்னோட வயலுக்கு அடியில் இருக்கு. இப்போ என் கண்டிஷன் ட்ரூன்றனால எனக்கு இந்த 2 லைன் ரன் ஆகும். ஸோ இப்போ என் கண்டிஷன் ட்ரூ. அப்போ நான் ஸ்டெப் இன்டூனா அந்த செகண்ட் லைன் ரன் ஆகிட்டு தேர்ட் லைனில் போய் நிற்குது. பிரிண்ட் ஏ, என்னோட ஏவோட வேல்யூ என்னது கரண்டா மெமரியில் 1. அப்போ பிரிண்ட் ஏன்றனால எனக்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா டெர்மினல், இது வரைக்கும் கீழே இங்கே தானே அவுட்புட் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ இங்கே பாருங்க கீழே இது வரைக்கும் எந்த அவுட்புட்டுமே இல்லை. கடைசியில் இந்த weekend.py அப்படின்ற லைனோட நிற்குது. ஆக்சுவலாக அதுவும் கமாண்டு பார்த்தீங்கன்னா பெரிய கமாண்டு, 2 லைனுக்கு ஒரு கமாண்ட் அடிச்சிருக்கு. அதுவே நம்மளுக்கு அடிச்சு கொடுத்தது கமாண்ட் தான் அது. ஸோ இப்போ இங்கே தான் நம்மளுக்கு அவுட்புட் வரப்போகுது. இப்போ நான் ஸ்டெப் இன்டூன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கீழே அவுட்புட்டை பாருங்களேன். ஸ்டெப் இன்ட்டுனா இந்த தேர்ட் லைன் ரன் பண்ணிட்டு அடுத்த லைன் போ கிளிக் பாருங்க அவுட்புட் வந்துடுச்சு. பிரிண்ட் ஏன்னு நான் பண்ணதுக்கான ஏவோட வேல்யூ 1. இதான் என்னோட முதல் அவுட்புட். முதல்ல 1 அப்படின்ற முதல் அவுட்புட் வந்துருச்சுங்க. அடுத்து என்னன்னா a பிளஸ் ஈக்குவல் டு 1. இது என்ன ஆப்ரேட்டர்? இதோட ஃபுல் ஃபார்முலா என்ன? a is equal to a plus A 1. plus 1. என்ன ஆப்ரேட்டர்? அசைன்மெண்ட். சூப்பர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஷார்ட்கட்டா இல்லாம operator. நான் ஃபுல் ஃபார்மாவே எழுதிக்கிறேன். a equal to a plus 1 அப்படின்னு. ஓகே, இப்போ கரண்டா என்னோட மெமரியில ஏவோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 1 இருக்கு. அப்ப 1 plus 1 எனக்கு 2 ஆகும். அந்த 2ன்ற வேல்யூ திருப்பி ஏல போய் ஸ்டோர் ஆகும். அப்போ மெமரியில இனிமே ஏ 2 ஆயிரும். பழைய டேட்டா delete ஆயிட்டு புது டேட்டா உள்ள வந்துடும். அண்ட் இப்போ நம்ம படிக்கிற டாபிக்கு பேரு லூப். லூப்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு சாங்கை லூப்ல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதே சாங்கை மறுபடியும் என்ன பண்ணுன்னா ரிப்பீட் மோட்ல அது ரன் ஆகும். இப்போ சாங் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் முடிஞ்சோன்னே மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதே சாங் மறுபடியும் ரன் ஆகும். ஒரு கார் ரேஸ்லையும் சரி, மீன்ஸ் ஃபார்முலா ரேசஸ் F1 எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமா இருக்கும். ஏன்னா அவங்க என்னன்னா ஒரு க்ளோஸ்ட் சர்க்கிட், அதில் தான் என்ன பண்ணுவாங்க, தே வில் பி டிரைவிங் த கார். ஸோ அப்போ அதே லேப் தான் திருப்பி தே வில் பி ரன்னிங் இன் அ லூப். அப்போ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமா இருந்துச்சுன்னா அதுதான் லூப் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம படிக்கிற டாபிக் பேரும் லூப் தான். ஸோ மீனிங் என்னோட லூப் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா 170th லைன்ல தான் லூப்பே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ ஆஃப்டர் 172nd இந்த 172 இந்த லைன்ல இருந்து என்ன பண்ணுன்னா இட் வில் ஜம்ப் அண்ட் கோ பேக் டு த ஸ்டார்ட் ஆஃப் த லூப். அப்போ நீங்க 2 விஷயத்துக்கு கண்ணில் பார்க்க போறீங்க. 1, என்னோட ஏ வேரியபிள் என்ன ஆகுதுன்னு பாருங்க. 2, இந்த லைன் ஜம்ப் ஆகி எங்க போகுதுன்னு பாருங்க. ஸோ நான் சியர் ஸ்டெப் இன்டர்ன்னு கொடுக்குறேன். கிளிக், என் ஏ வேரியபிள் 2 ஆயிடுச்சு. திருப்பி என்னோட லைன் ஜம்ப் பண்ணி மேலே இந்த வைல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மறுபடியும் போயிடுச்சுங்க. அப்போ இந்த டாபிக் என்னன்னா, என் வைலுன்ற கண்டிஷன் என்ன பண்ணுன்னா இந்த 2 லைனை மறுபடியும் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரத்துக்கு ரன் பண்ணுன்னா
until this condition becomes false. இந்த condition false ஆகுற வரைக்கும் இந்த ரெண்டு லைன் will run again and again. இப்போ while 2 less than or equal to 5, 2 less than or equal to 5 ட்ரூவா? ஆமா, உள்ள போ. print a ஓட வேல்யூ என்ன 2. அப்ப கீழே பாருங்க அவுட்புட்ல 2ன்னு வரும். ஸ்டெப் இன் 2ன்னு ரெண்டாவது அவுட்புட் வந்துருச்சு. இப்போ 2 + 1 என்னோட a வேல்யூ என்ன ஆகும்னா 3 ஆகும். திருப்பி மேலே போ. இந்த a வேல்யூ 3 ஆயிடுச்சு. 3 5 விட சின்னதா? ஆமா, மறுபடியும் ட்ரூ தான். உள்ள போ. print 3. now 3 + 1 4 ஆகும். 4 5 விட சின்னதா? ட்ரூ. print 4. இப்போ கரண்டா 4 + 1 my value will become 5. 5ன்றது a அசைன் ஆகி மறுபடியும் மேலே போகும். ஸோ a வேல்யூ become 5. 5 less than or equal to 5 மறுபடியும் ட்ரூ தான். ஏன்னா லெஸ் தான் இல்லை, ஆனால் ஈக்குவலாக இருக்கு. அப்போ மறுபடியும் ட்ரூ தான். print 5. I got the output 5. 5 + 1 my value will become 6. இப்போ a வேல்யூ 6ன்னு ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்களே இங்கே பார்க்கலாம். 6 5 விட சின்னதாகவும் இல்லை, ஈக்குவலாகவும் இல்லை. அப்போ என் கண்டிஷன் ஃபால்ஸ். என்னோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனனால இனிமே இந்த ரெண்டு லைன் ரன் ஆகாது. டைரக்டா எப்படி ஜம்ப் பண்ணுது பாருங்க. இங்கேருந்து ஜம்ப் பண்ணி லூப் ஓவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஃபைனலாக லூப் ஓவர்னு பிரிண்ட் பண்ண அப்புறம் கீழே எந்த விதமான பைத்தான் கோடும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா என்னோட ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். அப்போ இந்த 5 லைனோட கோடோட அவுட்புட் இதுதான். 1 2 3 4 5 அண்ட் லூப் ஓவர். சப்போ இதுதான் கான்செப்ட் ஆஃப் லூப். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லூப்பை கொஞ்சம் இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். இப்போ இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கண்டிஷன் என்னன்னா லூப் எப்போ முடியணும் அப்படின்ற கண்டிஷனை, அந்த எண்ட் ரிசல்ட்டை இது தாங்க பார்த்துக்கும் எண்ட். அப்போ மீனிங் நான் இங்கே a less than or equal to 5க்கு பதில் இங்கே நான் a less than or equal to 10 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அவுட்புட்டை பாருங்களேன். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் ரன் ஆகி லூப் ஓவர். அப்போ இதுவே நான் இங்கே a less than or equal to 100ன்னு கொடுத்தேன்னா 1 to 100 பிரிண்ட் ஆகி இமிடியேட்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. 1லேருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு லூப் ஓவர். அப்போ என்னோட கண்டிஷன்ன்றது எப்போ என்னோட லூப் முடியணும் அப்படின்றதா கண்டிஷன். அதே மாதிரி இந்த லைனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷன் என்னன்னு சொல்லலாம்னா ஸ்டார்ட் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா a = 1க்கு பதில் நான் இங்கே 15 கொடுக்குறேன். அப்போ இப்போ நான் என் கோடை ரன் பண்ணனா யூ கேன் see here எனக்கு அவுட்புட் 50லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு 100 வரைக்கும். இதுவே நான் -15 கொடுக்குறேன். இப்போ -50லேருந்து ஸ்டார்ட் ஆகி 100 வரைக்கும் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா -50 + 1 49 48 அப்படியே 0 வரைக்கும், திருப்பி +1 அப்படியே 100 வரைக்கும் லூப் ஓவர். அப்போ இனிஷியலைசேஷன்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது, கண்டிஷன்றது எங்க முடியுது, அண்ட் ஃபைனலாக we have something this line. இதுக்கு பேர் என்னன்னா இன்க்ரிமெண்டேஷன். இன்க்ரிமெண்டேஷன் அப்படின்றதுக்கு மீனிங் எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகணும், எப்படி ஜம்ப் ஆகணும் அப்படின்ற ஒரு டேர்ம். ஸோ ஜம்ப் அப்படின்றதுக்கு மீனிங் இப்போ எனக்கு +1 1 ஜம்ப் ஆகாத +5 5 ஜம்ப் ஆகு அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இப்போ நீங்க அவுட்புட்டை பார்த்தீங்கனாலே 50 + 5 45 40 35 30 25ன்னு சொல்லிட்டு 5 5 எனக்கு அவுட்புட்டில் வருது. அதுவே எனக்கு இங்கே 10 10 ஆவா அப்படின்னா எனக்கு 10 10 எனக்கு என்ன ஆகும்னா ஐ வில் பி கெட்டிங் த அவுட்புட் 50 40 அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் பி கெட்டிங். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதுலேயே ஒன்று இருக்கு, அதுவும் நான் சொல்கிறேன். இந்த லூப்பை நீங்கள் டிசைன் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. என்ன மிஸ்டேக்னா இங்கே a = a + 10க்கு பதில் a இங்கே நான் -10ன்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன ஆகும், -50 100 விட சின்னதா? ஆமாம். print 50 அண்ட் -50 -10 என்னன்னா -16 ஆகும். அப்புறம் -60 100 சின்னதா? ட்ரூ. என்னோட லூப் இப்போ முடியவே முடியாது. ஏன்னா -50 அடுத்து -60 ஆகும், -70 -80 -90 100 1000 10,000 -10 20,000 மைனஸ்லேயே தான் போயிட்டு இருக்கோம். இந்த 100 தாண்டவே தாண்டாது. அப்போ என் கண்டிஷன் ஆல்வேஸ் ட்ரூ. அப்போ இப்போ இந்த கோடை ரன் பண்ணா அவுட்புட்லேயே பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு. யூ கேன் see here சூப்பர் ஃபாஸ்ட்டாக எனக்கு பிரிண்ட் பண்ணிகிட்டே போகுது. இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு Ctrl+C. ஓகே, ஸோ Ctrl+C. Ctrl+Cன்றது என்னன்னா கீபோர்ட் இன்டரப்ட்.
கீபோர்டு இன்டரப்ட் என்னன்னா நம்ம ஒரு ப்ராசஸை நம்ம மேனுவலாக கீல் பண்ணுறோம். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் எனக்கு நான் -50ல ஸ்டார்ட் பண்ணேன். எங்கே போயிடுச்சுன்னா 50, 100, 1000, 1000 lakh, 10 lakh, லைக் 13 lakhs அவ்வளோ நம்பரை பிரிண்ட் பண்ணிருச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீப் ஆன் பிரிண்டிங், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போது இது வந்து இன்ஃபினைட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு லூப்பை டிசைன் பண்ணும்போது அதோட ஸ்டார்டிங் அதோட எண்டிங் எப்படி ஜம்ப் ஆகணுன்றத நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ண வேண்டும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வைல் லூப். அண்ட் சிமிலர்லி நம்ம ஃபார் லூப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதை பார்த்துட்டோம்னா நம்ம லூப் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபார் லூப்புக்குமே நம்மளுக்கு என்னன்னா we have a syntax. So let me give you a syntax. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே சின்டெக்ஸை பார்த்தீங்கனாலே ஃபார் ஒரு வேரியபிள், இன்னுன்னு ஒரு சிம்பிள், அது சிம்பிள் இல்லை, அது ஒரு ஆப்ரேட், அது ஒரு கீவேர்டு, அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரிங் அல்லது லிஸ்ட் அல்லது டியூபிள். இந்த ஸ்லாஷ்ன்றது மீனிங் ஆர் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு மீனிங். ஸோ லெட் மீ கிவ் an எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார் லூப் எழுதியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஃபார் ஒரு வேரியபிள் இங்கே கொடுத்தாச்சு, இங்கே கொடுத்துட்டேன். ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு லிஸ்ட்டோ ஒரு டியூப்பிளோ செட்டோ டிக்ஷனரி ஏதாவது ஒன்று. இப்போதைக்கு நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தனால இப்போ என்னோட சின்டாக்ஸ் வெரி ஃபார் ஒரு வேரியபிள் X, Y, Z, ABC இங்கே என்ன வேணால் நீங்கள் கொடுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இன்னைக்கு கொடுத்தாச்சு, ஒரு ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டு கடைசியில் கோலன்றனால கோலனில் முடிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக இன்டென்டேஷனில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட் எக்ஸ், 2 லைன் தான் ஃபார் லூப் ஓவர். இப்போது சேம் டீபக்கிங் மோட்லேயே ரன் பண்ணிடுறேன். டீபக், ரன் அண்ட் டீபக். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா ஏ இஸ் நாட் டிஃபைன்ட், ஏன்னா ஏன்ற ஒரு வேரியபிள் இனிமேல் கிடையாது. அப்போ அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸ் இன் வேர்ல்ட் 1 to ஹேஷ். இதில் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தனால ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா இது ஸ்ட்ரிங்கு லிஸ்ட்டில் தான் ஒர்க் ஆகும். அப்போ என்னோட ஸ்ட்ரிங்கில் முதல் லெட்டர் என்ன இருக்குது, டபிள்யூ போய் எக்ஸில் ஸ்டோர் பண்ணுவேன். பாருங்களேன், டபிள்யூன்றது எக்ஸில் போய் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ பிரிண்ட் எக்ஸ் விச் இஸ் பிரிண்ட் டபிள்யூ. அப்போ கீழே அவுட்புட்டில் பாருங்களேன் டபிள்யூன்னு வரும். சிஆர் அவுட்புட்டில் டபிள்யூ. அடுத்த லெட்டர் என்னது ஓ போய் எக்ஸில் ஸ்டோர் ஆகும், பிரிண்ட் ஓ. அடுத்து ஆர் போய் எக்ஸில் பிரிண்ட் ஆர். அடுத்து எல் போய் எக்ஸில் பிரிண்ட் எல். டி போய் எக்ஸில் பிரிண்ட் டி. அடுத்து 1 போய் எக்ஸில் பிரிண்ட் 1, 2. அதே மாதிரி ஹேஷ் போய் எக்ஸில் ஸ்டோர் ஆகும் அண்ட் பிரிண்ட் ஹேஷ். ஹேஷுக்கு மேலே ஏதாவது இருக்கா, எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ஓவர். அப்போ இதுதான் என்னோட அவுட்புட். அப்போ நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு லிஸ்ட்டோட யூஸ் பண்ணும்போது உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை 1 by 1 என்ன பண்ணுன்னா அது ட்ராவல்ஸ் பண்ணும். அதே மாதிரி இதுவே நான் இப்போ ஃபார் லூப்பை லிஸ்ட்டோட கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் நான் வெறும் ஒரு ஸ்ட்ரிங்கு மட்டும் தாங்க கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ நான் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஒரு 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ். இப்போ இதே கூட மறுபடியும் ரன் பண்ணனா ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1 பை எக்ஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ முதல் அவுட்புட் 1. அடுத்த எலமெண்ட் 2.33 பை எக்ஸ் ஸ்டோர் ஆகும், பிரிண்ட் 2.33. அடுத்து இதோட மொத்த ஸ்ட்ரிங்குமே பை எக்ஸ் ஸ்டோர் ஆகும். பார்க்கலாம், பிரிண்ட் தட் அண்ட் ஃபால்ஸ் பை எக்ஸ் ஸ்டோர் ஆகும், பிரிண்ட் ஃபால்ஸ் அண்ட் 6.66 பை எக்ஸ் ஸ்டோர் ஆகும், பிரிண்ட் 6.66. அதுக்கு மேலே ஏதாவது இருக்கானா, எதுவுமே இல்லை, ப்ரோக்ராம் ஓவர். ஸோ அப்போ நீங்கள் ஃபார் லூப்ன்றது ஸ்பெசிஃபிக். ஒரு லிஸ்ட்டை நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கில் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் பி யூஸிங் அ ஃபார் லூப். வைல் லூப்ன்றது நியூமெரிக்கல் வேல்யூஸ்க்காக. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த லூப் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி இன் பைத்தன் வி ஹேவ் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். அந்த லூப்னா என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் என்ன பண்ணியிருக்கேன் நான் கொடுத்துருக்கேன்.
So I have taken a lot of time for completing this, like the technical things. இதுக்கப்புறம் நம்ம ரியல் டைம் அப்படின்றது போகலாம். தட் இஸ் பியூர்லி தியரிட்டிக்கல் தான். தியரிட்டிக்கல் என்னன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம படித்தோம் ரியல் டைம்ல என்ன பண்றாங்க, பைத்தான்னா என்ன, ஜாவானா என்ன, சீனா என்ன, இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு தட் செக்மெண்ட், while loop and for loop, again, any doubts or any clarifications? முதல் 2 டாஸ்க் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். தேர்ட் அண்ட் ஃபோர்த் டாஸ்க் இது என்னன்னா, நீங்க 2 நம்பரை இன்புட்டா வாங்கணுங்க. ஆல்ரெடி இன்புட் வாங்குறது எப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. A is equal to you will get an input and B is equal to you will get an input. இதில் 100 ஒரு நம்பர், 500 ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா 500 இஸ் த பிக்கஸ்ட். அவ்வளோதாங்க. எந்த நம்பர் பெரிய நம்பரா இன்புட் கொடுக்குறீங்களோ, 2 நம்பர் இன்புட்டா வாங்குறீங்கன்னா எந்த நம்பர் பெரிய நம்பரா நீங்க கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் தான் பெருசு அப்படின்னு ஒரு அவுட்புட் வந்தா போதும். 4வது டாஸ்க்கு சேம். இப்போ நீங்க 3 நம்பர் இன்புட்டா வாங்குவீங்க, அந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் பெருசோ அதுதான் பிக்கஸ்ட் அப்படின்னு அவுட்புட்டா வரணும். அப்படின்னா கெட் 3 numbers as input and find the greatest number between them. Okay, so that is your question, and let me save it again. Okay, and print odd numbers from 100 to 0 in reverse order. அப்படின்னா 100ல இருந்து 0ல என்னென்ன நம்பர்லாம் ஆட் நம்பரோ அதை ரிவர்ஸ்ல நீங்க பிரிண்ட் பண்ணணும். அப்ப கண்டிப்பா நீங்க லூப் தான் யூஸ் பண்ணணும். நீங்க ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்டிங் நடுவில் ஆட் நம்பர் மட்டும் எப்படி நீங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு you are going to write a code and that will be giving me the answer. நீங்க இந்த 5 கோடுமே அஞ்சுத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு you can WhatsApp me in this number and that WhatsApp பண்ணீங்கன்னா I'll be looking into it and I'll be giving you even more instructions and more. இன்னும் இப்போ நான் கொடுத்த 5 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஈவன் எக்ஸ்ட்ரா டாஸ்க் என்கிட்ட இருக்கு, அதுவுமே I'll be giving it to you so that you have completed that அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனல் செக்மெண்ட் which is தியரிட்டிக்கலா இவ்வளோ நேரம் நம்ம பைத்தான் பார்த்தோம் எஸ்டர்டே டுடே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் என்னது, இதுதான் இந்த லாஸ்ட் 20 minutes இதுதான் ரொம்ப ரொம்ப குரூஷியலானது. ஒரு எக்ஸாம்பிளோட காமிச்சா இட் வில் பி பெட்டர் ஆல்சோ. அதை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி I've already asked if you have any doubts, but still ஃபைனலாக அந்த செக்மெண்ட் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி any questions do you want to ask me? மித்ரன், ஒன் டவுட். இப்போ ஃபார் லூப் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, அதுல வந்து நம்ம இதுல இப்போ நம்ம ஸ்ட்ரிங்காவோ லிஸ்டாவோ எப்படியோ கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தீங்க வேர்ல்டு 1 to ஆஸ்ட்ரிச்னு. ஸோ அதுல வந்து இது வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணுது, அப்படிதானே? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ அதே இதோ லிஸ்ட்லயும் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணுது, வாட் எவர் இன் ஸ்கொயர் பிராக்கெட். கரெக்ட். ஓகே ஓகே சார், என்னோட சாட் பாக்ஸ்ல இன்னும் ஜிப் ஃபைல் வந்து ரிசீவ் ஆகல, மறுபடியும் ஒன் டைம் ஷேர் பண்ணணும். நான் இப்போ சென்ட் பண்ணிட்டேன், வந்துருச்சுன்னு பாருங்களேன். சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா
நீங்கள் ஏதோ ஒரு டிவைஸில் கனெக்ட் ஆயிருக்கீங்க விச் இஸ் நாட் ஏபிள் டு ரிசீவ் திஸ் மெசேஜ். பட் வேற யாருக்குன்னா இருக்காது இந்த மெசேஜ் காமிக்குதா, லைக் நான் ஒரு ஜிப் ஃபைல் சென்ட் பண்ணியிருக்கேன்னு. எஸ் எஸ் ப்ரோ டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சம் மே காமிக்காது, லைக் மொபைல் ஆர் சம்திங், சம் டிவைசஸ் மே நாட் ஷோ. நீங்கள் அது மட்டும் நீங்கள் பர்சனலாக உங்கள் மென்டார் கிட்ட இல்லை எனக்கு பிங்க் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், கேட்டுக்கலாம். ஓகே சார். Okay guys, so let me mute all and let me talk. Okay, நான் ப்ரீவியஸ் செஷன்ல என்ன சொன்னா, பைத்தான் அப்படின்றது ஒரு மொழிங்க. இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மாதிரி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டது பைத்தான்ன்றது ஒரு மொழி. இதை நீங்கள் ஒரு வாரத்திலே நீங்கள் கற்றுக்கலாம். மேக்ஸிமம் 1 வீக்ல யூ கேன் லேர்ன் பைத்தான். ஈஸி தான், இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்களே, இது ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி தான். இது ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி தான். உங்களுக்கு லூப்ஸ், இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்ற பேசிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். இதை நம்ம இன்டெப்த்தாக படிப்பீங்க, அவ்வளோதான். பட் இதுதான் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஃபண்டமெண்டல்ஸ். இஃப் அண்ட் எல்ஸ், லூப்ஸ், கலெக்ஷன்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் த மேஜர் லாங்குவேஜஸில் இதே கான்செப்ட் தான் ரிப்பீட் ஆகும். இப்போ நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு see is இந்த பைத்தான் வச்சு என்ன பண்ணுறாங்க ரியல் டைமில், வாட் எக்ஸாக்ட்லி இஸ் பைத்தான், அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் அப்படின்றது ஒரு மீடியம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா தமிழ் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். ஸ்கூலில் போயிட்டு தமிழ் மீடியம் நம்ம சூஸ் பண்ணிட்டு உங்களோட கெமிஸ்ட்ரி புக்கு தமிழில் எழுதியிருப்பாங்க. உங்களோட ஆன்சர் நீங்கள் தமிழில் எழுதுவீங்க. டீச்சருமே உங்களுக்கு தமிழில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் தமிழ் மீடியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதே மாதிரி பயாலஜி, அதே மாதிரி ஃபிசிக்ஸு. ஸோ நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட புக்கும் சரி, உங்களோட ஆன்சரும் சரி, டீச்சர் சொல்லி தரதுமே உங்களுக்கு எதில் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா தே வில் பி டீச்சிங் இன் தமிழ். அதே கான்செப்ட் தான் இங்கிலீஷுக்கும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ன்ற மொழி தெரியணும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் டீச்சர் இங்கிலீஷில் பேசுகிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் இங்கிலீஷில் ஆன்சரை ரைட் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி புக்கு எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷை படித்து அந்த ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ், கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்குவீங்க. அண்ட் யூ வில் ரைட் த ஆன்சர் இன் தோஸ் லாங்குவேஜஸ். ஆனால் இப்போ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் பயாலஜியில் எல்லாமே தெரியும், பிஹெச்டியே வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யூ நோ எவ்ரிதிங் இன் பயாலஜி. ஆனால் இப்போ நான் ஒரு ஜாப்பனீஸில் எழுதியிருக்கிற, இல்லை ஒரு ரஷ்யனில் எழுதியிருக்கிற உங்களுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் புக்கோ இல்லை பயாலஜி புக்கோ எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க இது பயாலஜி புக்கு, இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு நான் கேட்டேன்னா, உங்களுக்கு பயாலஜியில் பிஹெச்டியே இருந்தாலும் நான் காமிக்கிற புக்கோட லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாது. ஸோ யூ கேனாட் ரீட் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் தட் லாங்குவேஜ். அதே கான்செப்ட் தாங்க இப்போ நம்ம பைத்தானுமே. இப்போ நீங்கள் ஜாவா, C++, இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. C++, ஜாவா, பைத்தான், இவங்க எல்லாருமே இந்த தமிழ், இங்கிலீஷ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான். கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்கான ஒரு மொழி. நீங்கள் வெறும்னே ஜாவா, C++, பைத்தான் மட்டும் படித்தா பத்தாது. அது தமிழ், இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ஈக்குவலண்ட். இப்போ நீங்கள் எப்படி கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ்ன்னு படிக்கிறீங்க, அதுதானே கஷ்டம். இங்கிலீஷ் ஈஸி, ஃபிசிக்ஸ் கஷ்டம், பயாலஜி கஷ்டம், கெமிஸ்ட்ரி கஷ்டம். அப்போது நீங்கள் ஒரு 2 வீக்ஸில் பைத்தான் படிச்சுட்டு ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜாங்கோ அப்படின்னு ஒன்று படிப்பீங்க. ஓகே, யூ வில் பி லேர்னிங் சம்திங் கால்ட் அஸ் ஜாங்கோ. ஜாங்கோன்றது என்னன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கோங்க. ஜாங்கோ படிக்கிறதுக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். பைத்தானில் லூப்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, இஃப் அண்ட் எல்ஸ்னா என்ன, அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ், லிஸ்ட், டியூப்லாம் என்ன, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து வச்சுருக்கணும். அது படித்தாதான் நீங்கள் ஜாங்கோன்ற கான்செப்டை ஓப்பன் பண்ணி படிப்பீங்க. ஜாங்கோ இஸ் அ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பைத்தான் பேஸ்ட் வெப் ஃப்ரேம்வொர்க்.
அப்போ நீங்க ஒரு 2 மாசம் இல்ல ஒரு ஒரு 3 மாசம் ஜாங்கோ பத்தி படிச்சீங்கன்னா யூ வில் பிகம் அ வெப் டெவலப்பர். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு வெப்சைட்ல போயிட்டு இப்போ நான் அப்படி ஜாங்கோன்னு சர்ச் பண்றேன், கூகுள் என்ன பண்ணுது, எனக்கு ஒரு அவுட்புட் காமிக்குது. அதே மாதிரி நீங்க ஒரு லாகின் லாக் அவுட் இருக்கு, உங்களுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட்ல ஆட் டு கார்ட் இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் இருக்கு. ஒவ்வொரு பட்டன் கிளிக் பண்ணும்போது there is something happening. ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், இல்லை நீங்க 2 மாசம் முன்னாடி ஏதோ ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த ஆர்டர் ஐடியை ஃபெச் பண்ணி இப்போ எடுத்துட்டு வந்து காமிக்கணும். இந்த மாதிரி இதெல்லாமே டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி ஒரு வெப்சைட் பேசும். அந்த வெப் லாஜிக்கெல்லாம் டிசைன் பண்றதுக்கு யூ வில் பி லேர்னிங் சம்திங் கால்ட் அஸ் ஜாங்கோ. இது ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க. வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி யூ ஹேவ் பைத்தான் வித் இன்டர். ஆப் டெவலப்மெண்ட். ஆப்னா என்னன்னா, இந்த ஜாங்கோன்றது வெப்சைட்ஸ், ப்ரௌசர் இருக்கணும், இன்டர்நெட் இருக்கணும், அப்போதான் ரன் ஆகும். இன்டர்ன்றது ஆப். ஆப்னா என்னன்னா, என்னோட கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த கால்குலேட்டர்ன்றது ஆப்புக்கு நெட் தேவை கிடையாது. என்னோட ப்ரௌசர், என்னோட விண்டோஸ் ஓஎஸ்ல நான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஐ கேன் யூஸ் திஸ் ஆப். இட் டஸ் நாட் ரிக்வயர் எனி இன்டர்நெட். இந்த ஆப்லேயே பில்ட்-இன் கோட் எல்லாமே இருக்கு. ஐம் ரன்னிங் சம் I'm clicking some buttons and I'm getting some output. இந்த கால்குலேட்டர் நீங்க இந்த மாதிரி ஒரு ஆப் டிசைன் பண்ணணும்னா you will be learning something called as இன்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்பீங்க. பைத்தான் படிச்சு முடிச்சுட்டு இன்டர் அப்படின்னு ஒன்று படிப்பீங்க. இதை படிச்ச ஆப் டெவலப்பர். இதே மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நான் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னும் போயிட்டே இருக்கலாம். ஆஸ்ட்ரோபை. ஓகே, ஸோ இப்போ ஜாங்கோ அப்படின்றது வெப் டெவலப்மெண்ட். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜாங்கோ, ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு டிங்டர். இதே மாதிரி டேட்டா சயின்ஸ் இருக்கு. டேட்டா சயின்ஸ் அப்படின்றது என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓல்டு வெப்சைட் எடுத்துக்கிறேன், COVID-19. ஓகே, இந்த வெப்சைட் கரண்ட்லி அவுடேட்டட். ஆனால் கீழே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக ரா நம்பர். ஸோ ரா நம்பர் அப்படின்றதுனா, ஸோ யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் நம்பர்ஸ் ஹியர். இப்போ இந்த நம்பர் வச்சு நம்ம என்னன்னா, ஸோ ஹியர் வி ஹாவ் அ லாட் ஆஃப் நம்பர்ஸ். இந்த நம்பர் பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கான், இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஆனால் இந்த டேட்டாவை அவங்க இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணி டேட்டா விசுவலைசேஷன், இந்த மாதிரி கிராஃப் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி சார்ட் கிரியேட் பண்ணுறது, ஒரு டேட்டாவை ப்ரெசன்டபிள் ஃபார்மேட்டாக யூஸ் பண்ணி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு, கிளையன்ஸுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா சயின்டிஸ்ட். அது டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு டீம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they'll be working in it. அதே மாதிரி கெராஸ் அப்படின்னு இருக்கு, which is ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் மெஷின் லேர்னிங். இப்போ கம்ப்யூட்டருக்கு பிரெயின்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கம்ப்யூட்டர் டீச் பண்ணுவீங்க. நிறையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ட்ரெண்டிங். ChatGPT 3.5, 4, லாமா, இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் வருது. ஃபோட்டோ எடிட்டிங், ஃபோட்டோஷாப்லேயே ஏஐ இன்பில்ட்டாக வந்துருச்சு. நம்ம எடிட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் நவடேஸ், இன்னும் நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸில் எவ்ரிடே டே டு டே ஒர்க்லேயே ஏஐ வில் பி இன்பில்ட். நம்மளோட வீட்லேயே உள்ள வந்துடும். அந்த லெவலுக்கு வி ஆர் ரேப்பிட்லி கெட்டிங் இன்வால்வ்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே
பைத்தான் தான் உள்ள என்ட்ரி. C++, ஜாவாலாம் படிச்சீங்கன்னா ஏஐக்குள்ள போகவே முடியாது. பைத்தான் வச்சு தான் ஏஐ ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த லாங்குவேஜ் தான் ஃபேமஸ் ஏஐக்கு. ஸோ யூ வில் ஹேவ் டு லேர்ன் பைத்தன், தென் யூ வில் ஹேவ் டு லேர்ன் ஏஐ. ஏஐ படிக்கணும்னா கெராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ யூ வில் பி லேர்னிங் சம்திங் கால்ட் அஸ் KERAS, கெராஸ், டீப் லேர்னிங் ஃபார் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் இது எல்லாமே நம்ம பைத்தான் படிச்சு முடிச்சுட்டு ரெண்டாவது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பைத்தான், அதான் பேஸ். EarthPy அப்படின்றதுனா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் சந்தோஷ், ஹி ஸ்டடி காலேஜ் வித் மீ, சிவில் இன்ஜினியர், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சோன்னா ஐ கெட் இன்டு ஜாப், பட் ஹி பர்சியூட் எம்டெக். எம்டெக்ல ஹி ஸ்டடிட் சேட்டலைட் இமேஜிங். சேட்டலைட் இமேஜிங் படித்தான். சேட்டலைட் இமேஜ்னாலே கொஞ்சம் கம்ப்யூட்டர் இன்வால்வ் ஆகும். Currently now he is a Python developer, civil engineer to satellite to Python developer. ஆனால் என்ன பண்ணுறான்னா ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஆனால் அகெயின் சேட்டலைட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஒரு சேட்டலைட் இமேஜ்ன்றது அங்கே கம்ப்யூட்டர் தான் உள்ள வருது. அது கொடுக்குற இமேஜை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா கம்ப்யூட்டர் தெரியணும், கம்ப்யூட்டர்கிட்ட பேசணும்னா கோடிங் தெரியணும். ஸோ நவ் தே ஆர் ஒர்க்கிங் இன் கோடு தான். ஸோ என்ன சேட்டலைட் வில் டேக் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் இமேஜஸ். அந்த ஒவ்வொரு இமேஜை கால்குலேட் பண்ணி அண்டர் கிரவுண்ட் ப்ரிடிக்ஷன்லாம் பண்ணுறது, அந்த ரிவர் ஃப்ளோ ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ல்டு லெவலில். அந்த அவங்களோட கம்பெனியே ப்ரைமர்லி தே ஹேவ் தர் ஓன் சேட்டலைட் ஆல்சோ. ஸோ அவங்க கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஸ்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பைத்தான் அப்படின்றது அவங்களுக்கு என்னென்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி பைத்தான்ன்றது ஒரு பேஸ். பைத்தான் தெரிஞ்சவங்க எல்லாரும் ஒரே வேலை தான் பார்ப்பாங்களா? அதுவும் கிடையாது. நீங்கள் பேசுறது எப்படின்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாரும் ஒரே வேலை தான் பார்க்குறானா? இல்லை, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ்ன்றது எப்படி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், அது மாதிரி இது ஒன்றும் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இதில் AstroPy அப்படின்றது நீங்கள் நாசா, இஸ்ரோவில் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கேயும் கம்ப்யூட்டர் தான் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்கிட்ட பேசணுன்னாலும் பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு AstroPy அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஃபைனலாக Boto 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. Boto 3 அப்படின்றதுன்னா இது நீங்கள் ஆல்ரெடி இப்போ சப்போஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் யூ லைக் 138 பீப்புள் உங்களுக்கு AWSன்ற சர்வீஸை தாண்டி தான் நீங்கள் டெவாப்ஸ் வந்துருப்பீங்க, இல்லை ஆல்ரெடி AWS கூட போயிட்டு இருக்கலாம். ஐம் நாட் ஷூர், வி ஹேவ் டிஃப்ரெண்ட் மிக்ஸ்ட் பீப்புள். உங்களுக்கு லாம்டா அப்படின்னு ஒரு சர்வீஸ் எடுப்பாங்க. ஸோ லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சர்வர்லெஸ் ஆட்டோமேஷன். நீங்கள் நார்மலாக நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு AWSல ஒரு EC2 கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வழி இருக்குங்க. ஒரு EC2 நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னன்னா, முதல் ஆப்ஷன் கன்சோல் வழியாக போயிட்டு ஒரு EC2 கிரியேட் பண்ணலாம். அடுத்து கமாண்ட் லைன், AWS CLI இன்ஸ்டால் பண்ணிட்டு AWS EC2 கிரியேட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் லைன் ரன் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். டெராஃபார்ம் ஆர் கிளவுட் ஃபார்மேஷன், ரெண்டுமே நீங்கள் படிப்பீங்க. அது AWSல கிளவுட் ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்துருப்பீங்க, டெவாப்ஸில் டெராஃபார்ம்னு லேர்ன் பண்ணுவீங்க. இன்னொன்று SDK, இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். பைத்தான் மூலியமாகவும் நீங்கள் EC2 கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலாகவே எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு, உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஆட்டோமேஷன் என்னன்னா, இப்போ என்னோட இதுலேயுமே இப்போ நான் எக்ஸாம்பிள், நார்மலி இஃப் யூ ஓன் அன் ஐஃபோன், நீங்கள் என்ன பண்ணலாம்னா டாஸ்க் ஸ்கெடியூல் பண்ணலாம். ஐஃபோனில் டாஸ்க் ஸ்கெடியூலிங் என்னன்னா, நைட் 12 மணிக்கு ஐ வாண்ட் டு விஷ் மை ஃப்ரெண்ட் ஹாப்பி பர்த்டே. ஆனால் நான் நைட் 12 மணிக்கு நான் முழிச்சிட்டு இருக்க கேரக்டர் கிடையாது. ஆனால் நான் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ கேன் ஷெடியூல் அ டாஸ்க் இன் ஐஃபோன் தட் இதுக்கு இந்த டைமுக்கு இந்த கான்டாக்ட்டுக்கு இந்த மெசேஜை சென்ட் பண்ணிருந்தா ஆட்டோமேட்டிக்காக நான் தூங்கிட்டு இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு அதை சென்ட் பண்ணிடும். இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். எவ்ரி டே எனக்கு என்னோட ஆஃபீஸில் ஒரு ரிப்போர்ட் சென்ட் பண்ணும், அந்த ரிப்போர்ட்டை ஆட்டோமேட் பண்ணிட்டேன். ஸோ தட் எவ்ரி டே கரெக்டாக அந்த டைமுக்கு இட் வில் பி சென்ட் டு தட் குரூப். நான் மேனுவலாக என்னன்னா பிஸியாக இருக்கலாம், இல்லை எனக்கு டைம் போகிறதே கூட தெரியாமல் இருக்கலாம். 6 o'clock சென்ட் பண்ண வேண்டியது 7 o'clock ஆகிருக்கும். ஏன்னா ஒரு செஷன்லேருந்து முடிச்சு வெளில வரும்போது இட் டிபெண்ட்ஸ். ஆனால் கரெக்டாக அந்த 6 o'clock அந்த அந்த சீட்டை ஃபார்வர்ட் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு ஒரு இது காப்பி பேஸ்ட். பட் ஆனால் வி ஹேவ் டூல்ஸ் டு ஆட்டோமேட் தம். எனக்கு இந்த டாஸ்க்கை கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லிட்டா போதும், அந்த கம்ப்யூட்டர் நம்மளுக்காக பண்ணி கொடுத்துரும். அந்த கம்ப்யூட்டர் ஆனில் இருந்தால் போதும். எனக்கு கம்ப்யூட்டர் ஆஃப்ல இருந்துச்சுன்னா அது பண்ணாதில்ல, ரைட், இட் இஸ் இன் ஸ்லீப் மோட். ஆனில் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக் இட் வில் டூ இட். சேம் ஒரு ஆட்டோமேஷன். அப்போ AWSல ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் படித்து முடிச்ச அப்புறம் Boto 3 எப்படி இந்த ஜாங்கோ டிங்டர் அந்த மாதிரி Boto 3 அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இந்த Boto 3 அப்படின்னு லேர்ன் பண்ணிங்கன்னா வாட் இஸ் இட் அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள், let us say ஒரு EC2 மெஷின் எவ்ரி டே 9 AM ஸ்டார்ட் ஆகும், மண்டே டு ஃப்ரைடே. அதே EC2 6 PM ஸ்டாப், மண்டே டு ஃப்ரைடே. இப்போ இதுக்கு கண்டிப்பா ஒரு கோட் அப்படின்றது தான் பெட்டர். பிகாஸ் எவ்ரிடே காலையில் ஷார்ப்பாக 9 AM நான் முழிச்சு ஆன் பண்ணுவேனான்னு தெரியாது. எவ்ரிடே மண்டே டு ஃப்ரைடே 6 PM ஷார்ப்பாக நான் ஆஃப் பண்ணுவேனான்னு தெரியாது. ஹியூமன் எரர் கண்டிப்பாக இருக்கும். 9:01 கூட ஸ்டார்ட் பண்ணலாம், 8:59 நான் உட்காந்துருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். ஆனால் இதுவே நான் ஒரு பைத்தானில் ஒரு கோடாக அடிச்சு அந்த கோடில் எவ்ரிடே ட்ரிகர்ன்றது என்னன்னா, நீங்கள் ஜென்கின்ஸில் க்ரான் டேப் அப்படின்னு படிப்பீங்க. ஜென்கின்ஸ் முடியலன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. க்ரான் டேப் அப்படின்னு ஒன்று இருக்கு. க்ரான் டேப்ன்றது என்னன்னா, இட்ஸ் அ டைம் பேஸ்ட் ட்ரிகர். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம், எப்போ இந்த கோட் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைனக்ஸில் ஒர்க் ஆகும். இந்த க்ரான் டேப் என்ன பண்ணுன்னா, இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டே வந்து மண்டே டு ஃப்ரைடே, டைம் வந்து என்னன்னா 9 AM. At 9 AM on every day of the week from Monday to Friday. இதுதான் இந்த க்ரான் எக்ஸ்பிரஷன். இந்த நம்பர் மினிட், இது ஹவர், டே ஆஃப் த மந்த், இது டே ஆஃப் த வீக். இங்கே எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். இதை வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த க்ரான் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுன்னா, இந்த டைம் ஹிட் ஆன உடனே என்னோட பைத்தான் கோடை ட்ரிகர் பண்ணுங்க. பைத்தான் கோட் என்னது, எப்படி ரன் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள். பைத்தான் 3 ஃபைல் நேம் file.py இப்படி கொடுத்துட்டிங்கன்னா 9 o'clock நான் ஒரு கோட் எழுதியிருக்கேன். அந்த கோட் என்ன பண்ணுன்னா, AWSல இந்த EC2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு கோட். அதே மாதிரி இன்னொரு க்ரான் டேப் சாயங்காலம் 6 o'clock. ஸோ 6ன்றது 18. ஸோ 18. ஸோ ஈவினிங் 6 o'clock இன்னொரு க்ரான் டேப், இன்னொரு பைத்தான் கோட். எதுக்கு? ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அப்போ நான் மேனுவலாக இந்த டாஸ்க்கை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு இட் வில் டூ இட். இது நான் சொல்கிறது இல்லை, அஃபிஷியலாக நீங்கள் கூகுளில் போயிட்டு, சாரி கூகுள் ஜின்னு அடிச்சாலே கிட்டப் தான் ஓப்பன் ஆகுது. சாரி, கூகுள் கிட்டே ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் EC2 instances on a schedule அப்படின்னு போட்டாலே அஃபிஷியல் AWS டாக்குமெண்டேஷன்லேயே நீங்களே பார்க்கலாம். How do I use Lambda to start and stop instances on a regular intervals? ஒரு IAM பாலிசி, பைத்தானில் ஒரு பைத்தான் கோடு, அண்ட் அதே மாதிரி அதுக்கு ஒரு க்ரான் டேப்னு இருக்கும், க்ரான் பேஸ்ட் ஸ்கெடியூலர். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு ஆர்டிக்கல்லையே அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஹவு டு யூ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் வேர் இன் AWS பைத்தான் வில் பி யூஸ்ட். பைத்தான் AWSல எங்கே பைத்தான் யூஸ் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள். அண்ட் ஃபைனலாக டெவாப்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. டெவாப்ஸ்ன்றது அது AWS மாதிரி ஒரு டூல்லாம் கிடையாது. காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டூல்ஸ் தான் டெவாப்ஸ். கிட், ஜென்கின்ஸ், ஆன்சிபிள், டாக்கர், டெராஃபார்ம், குபர்னெட்டிஸ், சர்க்கிள் CI, டிராவஸ் CI, இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு டெவாப்ஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பீரியாடிக் டேபிளே காமிச்சிருப்பாங்க, இத்தனை டூல்ஸ் டெவாப்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பார்க்கலாம், we have a lot. உங்களுக்கு இங்கே எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸில் நிறைய டூல்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா we have. அப்போது இது எல்லாமே நம்ம படிக்க போகிறதில்ல. ஸோ பட் ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் வில் பிக் ஒன் அண்ட் வில் லேர்ன். ஒரு கம்பெனியில் வேறு டூல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேச தெரியுமா, அதுதான் என்ன பண்ணுவான்னா இன்டர்வியூவில் கேட்பான். இப்போது நம்ம இன்டர்பிரட்டாரில் ரன் ஆகிற லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. யாருன்னா உங்களோட பைத்தான், PHP, இது கூடவே சில பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதெல்லாம் என்னதுங்க பொதுவா? வாட் இஸ் திஸ் கால்ட் அஸ்? லினக்ஸ் கமாண்ட்ஸ். இதை தவிர வேற ஏதாவது? எஸ், என்னோட இதுல கரெக்டா போட்டிருக்காங்க மெசேஜ்ல. லினக்ஸ் கமாண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஷெல் கமாண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட், பட் இட்ஸ் நாட் ஷெல், இட்ஸ் எக்ஸாக்ட்லி பேஷ்.
ஸோ லினக்ஸ் கமாண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது இன்னைக்கு கிளாஸ்லேருந்து இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் கிட்ட பேஷ் கமாண்ட்ஸ் அப்படின்னு நான் போயிட்டு சர்ச் பண்ணுறேன். பேஷ் கமாண்ட்ஸ்ன்னு போட்டால் பாருங்களேன், பிடபிள்யூடி, டச், சிபி, சிடி, எம்கேடிஐஆர் இதெல்லாம் வருது. அது நீங்கள் பேஷ் கமாண்ட்ஸ்ன்னு போட்டால் இதெல்லாம் வருது. ஸோ பேஷ்ன்றது ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? ஷெல்லு தான். ஸோ பேஷ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸோ BASH பேஷ். நீங்க ஷெல் கமாண்ட்னு சொல்றீங்களா, ஷெல்லுமே தப்பு. ஏன்னா பேஷ் இருக்கு, BSH இருக்கு அண்ட் ஷெல் இருக்கு. ஸோ வி ஹேவ் 3 டிஃபரன்ஷியல். ஒன்று பேஷ், இன்னொன்று BSH, இன்னொன்று SH. பழசு, அதுக்கு அடுத்த வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்க அடிக்கிற கமாண்ட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ரன் ஆகுறது பேஷ்ல தான் ரன் ஆகுது. இதெல்லாம் கிளியர் பண்ணிருங்க. ஷெல்லுன்னு ஒன்று தெரியும், பேஷ்ன்னு நீங்க சொல்றீங்க, லினக்ஸ் கமாண்ட்ஸ்ன்னு சொல்றீங்க. ஸோ இதுல இவங்க எல்லாருமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தாங்க. பைத்தான், PHP, Perl, பேஷ் இவங்க எல்லாம் எதுல திரும்ப ரன் ஆகுறாங்க? இன்டர்பிரட்டர்ல தான் ரன் ஆகுறாங்க. நீங்க அடிக்கிற இந்த சிபி அப்படின்ற கமாண்ட் யார் ரன் பண்றாருன்னா இன்டர்பிரட்டர் தான் ரன் பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத இன்ஃபர்மேஷன். ஸோ ஏன்னா நான் கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு வேர்ட் சொல்கிறேன், கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும்னா உங்களுக்கு ஒரு மொழி தெரிஞ்சாதான் கம்ப்யூட்டர் கிட்ட பேச முடியும். உங்களுக்கே தெரியாமலேயே நீங்கள் பேஷ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு இஃப் அண்ட் எல்ஸ் லூப்புன்ற டாபிக்லாம் டீச் பண்ணல, அதே இது பேஷ்லேயும் இருக்கு. நீங்கள் அடிக்கிற இந்த கமெண்ட்ஸ் கிரப், சிபி, கிரப் அப்படின்றது பேஷ்லேயுமே இருக்கு. அவன் டெவாப்ஸில் அவன் என்ன கேட்குறான்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரியுமா? லைக் டு ஸ்பீக் வித் த கம்ப்யூட்டர், கெட் அவுட்புட்ஸ், இந்த மாதிரி கரண்ட்டாக என்னென்ன ஃபைல் டைரக்டரிலாம் இருக்கு காமி. இப்போ எனக்கு பைத்தான் தெரியும், உங்க எல்லாருக்குமே லைனக்ஸ் கமாண்ட்ஸ் அதான் பேஷ் தெரியும். பேஷ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? LS அப்படின்னு ரன் பண்ணுவீங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பைத்தான்லேயே பண்ணுவேன். எனக்கு பேஷ் தெரியாது, ஆனால் எனக்கு பைத்தான் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பைத்தான்ல யூஸ் பண்ணுவேன். ஸோ பைத்தான்லேயே நான் அதை எக்ஸாம்பிள் எடுக்கலாம். பட் பிஃபோர் தட் நம்ம செஷனை wrap up பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்மால் திங்ல, ஹார்ட்லி 5 minutes. இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டோ 3 அப்படின்னு எடுக்கிறேன். அதில் போட்டோ 3 அப்படின்றதுன்னா இங்கே போட்டிருப்பான், you can use the AWS SDK, Software Development Kit for Python, using Boto 3 to create a configure, manage AWS services. அப்படின்னா AWS automation-க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ இதுல கீழே வர, let me zoom in a bit. கீழே வருவோம். இதுல எல்லாருக்குமே கம்ஃபர்டபுள் EC2. AWS-ல நூற்றுக்கணக்கான சர்வீசஸ் இருக்கு, எல்லாமே இருக்கும். இதுல EC2 நான் பிக் பண்ணிக்கிட்டேன். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஈவன் தோ ஐ ஹேவ் ஒன் ஆஃப் ரியலி குட் இன்டர்நெட் கனெக்ஷன், எனக்கு இந்த பேஜ் லோட் ஆகுறதுக்கே டைம் எடுக்கும். லோட் ஆயிடுச்சு. இட் டுக் ஆல்மோஸ்ட் 10 to 10 seconds ஆர் 5 to 10 seconds. ஏன்னா இந்த பேஜ் இஸ் ஹெவி. கொஞ்சம் கீழே வந்துன்னா இங்கே பார்க்கலாம், ஒரு வார்த்தை எண்டிங்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ல இருக்குங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஆல்? ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, you have a lot of them. இது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண முடியாது. இந்த ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணி ரிசர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு தான் யூ வில் பி யூசிங் தம். அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணும், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணும், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. டெர்மினேட் பண்ணணும், EBS வால்யூம் அட்டாச் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும் IP அட்ரஸை, எல்லாத்துக்குமே ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துக்கணும். இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் பைத்தானில் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டாஸ்க்கை AWS-ல அந்த அக்கௌண்ட்டில் பண்ணி கொடுத்துரும். அப்போ இதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி நெட்டில் படித்து தேடி எந்த ஃபங்க்ஷன் எதுக்காகன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி வில் பி ஒர்க்கிங். இதெல்லாம் நம்ம பண்ணுவோமாங்க, என்னோட வேலையா? நோ. let me clarify one more thing. இப்போ நம்ம AWS சர்டிஃபிகேஷன் இந்த கோர்ஸ் பண்ணீங்கன்னா என்ன சர்டிஃபிகேஷனுக்கு ஆர் எலிஜிபிள்? எது நீங்கள் அட்டன் பண்ணலாம்? சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஸோ க்ளவுட் ப்ராக்டிஸ்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஏன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே நம்ம படித்த சர்வீசஸ் தான் இருக்கும்.
VPC, RDS, load balancer, auto scalings, அந்த services, networking, security, இதுதான் full and full you will be coming under AWS solution architect. பக்கத்திலேயே டெவலப்பர்னு இருக்கு, பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், developer associate. Here you will be having lambdas with experienced developer role with in-depth knowledge of or at least one high-level programming language. Python தெரிஞ்சிருக்கணும், AWS தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு you will write lambda, step functions, API gateway, DynamoDB, Cognito, STS, இந்த மாதிரி தனியா சர்வீசஸ் இருக்கு. AWS தான் நமக்கு ப்ராடக்ட்ஸ்ன்னு போனாலே உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்போ கோடிங் தெரிஞ்சிருந்தீங்கன்னா யூ கேன் அட்டெண்ட் திஸ் டெவலப்பர் சர்டிஃபிகேட். எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஆப்ஷன்ஸாக சொல்கிறேன், இதெல்லாம் பாசிபிள்ஸ் பாத். இந்த மாதிரி பைத்தான் தெரிஞ்சா இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம், லாம்டா யூஸ் பண்ணலாம். அண்ட் டெவாப்ஸில் அவங்க கேட்குறது கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாங்க, அவ்வளோதான். கம்ப்யூட்டர் கிட்ட பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டியூ நோ எனி திங். அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெவாப்ஸில் தனியாக டூலாக அந்த மாதிரி கிடையாது. ஒரு லைனக்ஸ் மெஷின் இருக்குது, உங்களுக்கு பேஷ் யூஸ் பண்ணி பேசினாலும் எனக்கு ஓகே, பைத்தான் யூஸ் பண்ணி பேசினாலும் எனக்கு ஓகே, கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் வித் திஸ் நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியான்னு என்னென்னா, ஒரு பைத்தான்னா என்ன, பைத்தானோட பேசிக்ஸ் கொஞ்சம் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டோம். அண்ட் அதே மாதிரியே சும்மா ஒரு எக்ஸாம்பிள் டிங்டர் அப்படின்னீங்கன்னா, அந்த டிங்டர் எக்ஸாம்பிள் நம்ம சும்மா லெட்ஸ் சே கூகுள்லே டிங்டர் எக்ஸாம்பிள் அப்படின்னு நினச்சி வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல வெப்சைட். ஓகே, இங்கேயே அவன் ஒரு கொடுப்பான். நீங்கள் டிங்டர்ன்றது ஆப் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருந்தேன். எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விண்டோஸ்னா எப்படி வரும், மேக்னா எப்படி வரும் அவுட்புட்டு, உபுண்டுனா எப்படி வரும். நீங்கள் அப்போ உபுண்டு விண்டோஸ்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் சேஞ்ச் ஆகுமா. ஸோ லெட் மீ ஜஸ்ட் பிக் அ சிம்பிள் கோட். இங்கே இருக்கு, காப்பி திஸ், ஒரு ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடு தான், பேஸ்ட் இட். இப்போ நார்மலாக நீங்கள் கோடை ரன் பண்ணும்போது அவுட்புட் எங்கே வந்துச்சுன்னா கீழே வரும். ஆனால் இப்போ இந்த டிங்டரை நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், வந்துருக்கு பாருங்க அவுட்புட். இதுதான் அவுட்புட்டு, இதுதான் அவுட்புட்டு. கவுண்டிங் செகண்ட்ஸ் இருக்கு, இங்கே கவுண்டிங் செகண்ட், ஸ்டாப்னு இருக்கனால இங்கே ஸ்டாப். இப்போ இதுவே நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கோடை ரன் பண்ணனா சியர் ஹெட்டிங்கில் பைத்தான் கிளாஸ் அப்படின்னு வந்துட்டு டிஸ்ட்ராயின் பட்டன் மாறிடுச்சு. அப்போது நம்ம இந்த ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணிங்கனாலே இங்கே நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸு, எப்படி இன்புட் வாங்குறது, எப்படி அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறது, இதுவே ஒரு தனியாக ஒரு கோர்ஸாகவே எடுப்பாங்க 2 months. நீங்கள் ஒரு கால்குலேட்டர் மாதிரி இல்லை ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு இமெயில் ஒரு சேம் எனி திங், இஃப் யூ வாண்ட் டு பில்ட் சம்திங், ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணுமா கோடை வச்சு யூ கேன் யூஸ் திஸ். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பைத்தான் பேச பிடிச்சிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஐ போகணுமா, டேட்டா சயின்ஸ் போகணுமா, இல்லை ஏடபிள்யூஎஸ்குள்ளே இன்டெப்த்தாக போகணுமான்ற டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஐ ஹவ் டேக்கன் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour ஆல்சோ, பிகாஸ் என்னால் ஃபாஸ்ட்டாக பேச முடியல. அண்ட் என்னோட இந்த வாய்ஸ் வச்சு திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஸ்பீட் ஐ கேன் கோ. ஸோ இதை வச்சு we have successfully completed the topics which we are supposed to complete for the day. Any doubts or any clarification, if you want, you can do ask me. And within this, I have given you a kickstart or introduction. Code na enna, Python na enna, developer enna பண்றாங்க. எல்லா டெவலப்பரும் ஒரே வேலை பண்றது இல்லை. அந்த மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு 1% knowledge வந்திருந்தா கூட இந்த காம்ப்ளிமெண்டரி கிளாஸ்ல இருந்து my job is complete. So if you don't have any other doubts, you can leave for the day. But I am done from my side. And this is not my voice. Completely, my voice will be extremely different. So, Thank you, Mithran. போதுமாங்க? சொல்லுங்க. பைத்தான் எவ்வளவு தெரிஞ்சா போதுமா? 2 நாள்ல இல்லைங்க, பைத்தான்
நிறைய இருக்கு. அது ஒரு செப்பரேட் கோர்ஸாவே கிரீன்ஸ்ல நீங்க படிக்கலாம். இது வந்து ஒரு பைத்தான் லூப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கும், எரர் ஹேண்ட்லிங் இருக்கு, ஃபைல் ஹேண்ட்லிங் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இந்த பிபிடிலேயே மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா ஃபில்டர் பண்ணி ஒரு 27 அதுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வச்சுருக்கேன். ஆனால் உண்மையிலேயே ரியல் ஃபுல் பைத்தான் பிபிடினா அது இட் வில் கோ அப் டு ஆல்மோஸ்ட் ஒரு 84 ஸ்லைட்ஸ் கிட்ட. நிறைய டாபிக்ஸ் தெர் வில் பி லாட். இது வெறும் பைத்தானுக்கு மட்டும். அப்போ நீங்கள் 1 month பைத்தான் படிச்சுட்டு யூ வில் லேர்ன் ஏஐ ஆர் ஜாங்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் படிப்பீங்க. வெறும் பைத்தான் மட்டும் படிக்கலாம். படித்து முடிச்சுட்டு யூ வில் ட்ரை டு சால்வ் ப்ராப்ளம்ஸ், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா அது ஒரு மேக்ஸ் மாதிரி தான். கோடிங் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி யூ வில் கெட் ஸ்ட்ராங்கர் இன் பைத்தான். வெறும் பைத்தான் மட்டும் வச்சு அதுதான் பண்ணுவாங்க. AWS DevOps அதில் போகிறதுக்கு இவ்வளோ ஃபைன் வரும்ல? சும்மா இப்போ யாரா உங்களுக்கு பைத்தான்னா என்னன்னு கேட்டாங்கன்னா பேசுகிற அளவுக்கு ஒரு 2 days கண்டென்ட் இருக்குல்ல உங்ககிட்ட இப்போ. ஓகே.